நேரம் லண்டனில் 11 மணி 11 நிமிடங்கள் 12/3/2025. இப்பொழுது லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் ஊடாக உறவுகள் இணைய வருவது மருத்துவர் நேரத்தோடு டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. வாருங்கள் டாக்டர். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் மற்றவருக்கும். இன்றைக்கு நான் எடுத்த தலையங்கம் நீங்கள் கேட்டது கொலஸ்ட்ராலை பற்றி. அதை பற்றி கதைப்போம். எல்லாருக்கும் தெரியும், வயது வந்த இப்போ சின்னாக்களை பற்றி நான் சொல்லல, ஒரு இளந்தாரிகளோ வயது வந்தாக்களோ வயோதிபராக எல்லோருக்கும் எங்களுக்கு வேறு ஒரு பேர்த்த விளையாடி எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அது பயத்துல தான் சொல்றோம். விளங்குதோ? அதை புழுவமா எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்றேன் இல்லை, விளங்குதோ? ஒரு மெனப்பயம் கொலஸ்ட்ரால். அப்ப ஏன் பயப்படுறீங்க வந்துதான் அந்த அந்த கேள்வி. கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லிக்க இன்னொரு ஆளுக்கு டாக்டர் சொல்றாரு என்ன கொலஸ்ட்ரால் இருக்கு என்னன்னு சொன்னா, அதோடு சொல்றது சரி, நான் ஒன்று சாப்பிட்றதுலையே மாமிசம் சாப்பிட்றதுலையே இதில் ஒன்று சாப்பிட்றதுலையே ஒரு ஹெர்ஜனும் இல்லையே, ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அதுக்கு மருந்து எடுக்க சொல்றாரு. என்னது ஏன் நாங்க பயப்படுறோம்? இந்த கொலஸ்ட்ரால் என்று சொன்ன உடனே மெனப்பயம், டயபிட்டிஸ் சொன்னா மெனப்பயம் இல்லாமலாம், சீனி வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். பிளட் ப்ரெஷர் இருந்தா மெனப்பயம் இல்லை. கொலஸ்ட்ரால் ஒன்றுக்கு 10 தடவை என்ன கொலஸ்ட்ரால் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு இருக்கிறோம். ஏன் யாரும் இப்ப கொலஸ்ட்ராலை பற்றி பார்ப்போம். ஏன் கொலஸ்ட்ரால் என்ன? ஒரு விதமான கொழுப்பு, கொழுப்பத்தான் நாங்க கொலஸ்ட்ரால்னு சொல்றோம். அப்ப தேகத்துல கொழுப்பு இல்லாத ஒரு அங்க ஒரு ஒரு உறுப்போ ஒன்றும் இல்லை. எல்லாத்துலயும் எங்கட சருமத்துக்கு கீழே சருமத்தை கீழே எடுத்தால் ஒரு ஒரு இஞ்சி அல்லது 1/2 இஞ்சி அளவு தடைமல்ல தேகம் முழுக்க கொழுப்பு பிறவி இருக்கு. தேகத்தை அப்ப தோலை முழுக்க உரிச்சா ஒரு ஒரு மிருகத்தின் தோலை உரிச்சா தோலை கீழே இருக்கிறது கொழுப்பு, மஞ்சளா தெரியும் எல்லாரும். மனுஷருக்கும் அதே மாதிரி. ஏன்னு அந்த கொழுப்பு எங்கட எனர்ஜி, அதாவது எங்கட நாங்கள் சுறுசுறுப்பா வளர்க்கறதுக்கு எங்கட சூடு, தேகத்துல இருக்கிறது வார்ம், குளிர் வெளியால குளிர்கள் ஐஸோ இதோ இருந்தாண்டா அதை இல்லாமல் வந்து தேகத்துல சூடோடு இருக்கிறதுக்கு எங்கட உடம்புகள் இருக்கிற அவயவங்கள் அவங்கட இதில் உறுப்புகளும் மற்றதால் நாங்கள் செய்கிற தொழில், உடம்புல இருக்க எல்லா தொழில்களும் சரியா போறதுக்கு இந்த சூடும் இந்த கொழுப்பும் வேணும் கட்டாயம். அப்ப நாங்கள் கொழுப்பு இருந்தா கொழுப்பு கூடாதுன்னு சொல்றேன் இல்லை, கொழுப்பு வேணும். ஆனால் அந்த கொழுப்பால என்ன எங்களுக்கு அந்த உதவி, என்ன உதவி வருதுன்னு சொன்னா, ஒன்று எங்களுக்கு சூடு, இது தேர்ந்த போமா இருக்கிறதுக்கும் எங்களுக்கு சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கும். மற்றது முக்கியமாக எங்கிற நரம்புகள், மூளை, நரம்புகள், ஒவ்வொரு போற நரம்புகள், எல்லா நரம்புகளுக்கும் மேல ஒரு கவசமா போறது கொழுப்பு. கொழுப்பு இல்லாமல் போனா வேறு வருத்தங்கள் வேறு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் வயரை பார்த்தா உள்ளுக்குள்ள கம்பி போவோம், கப்ப வயர் மாதிரி போவோம், படியால ரப்பர் இன்சுலேஷன் போகுதானே படியால். அதே மாதிரி ஒவ்வொரு நரம்பு, எந்த நரம்பு எடுத்தாலும் அதுக்கு சுத்தி வர இருக்கிற கவசம் கொழுப்பு தான். மயலின் என்று சொல்றோம் நாங்கள். கொழுப்பு கவசம் வேணும். அந்த கொழுப்பு கவசம் இல்லாமல் போனால் வேறு வருத்தங்கள் வேணும். அப்ப வேணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த மற்ற இன்னொரு இது, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கிழங்கள்ன்ற சுவர், அப்ப சின்ன சின்ன குட்டி குட்டி கிழங்குகள் ஒவ்வொரு உறுப்புகள்ல இருக்கிறது, தசைகள்லையோ நேரல்லையோ நாடியல் நாளங்கள் இன்னத்துல இருக்கிற கிழங்கள்லையும் அந்த சுவர்களை சுகமாகவும் உள்ளதான் வெர்க்கம் துன்பம் இல்லாமல் வளர்ச்சியோடு இருக்கிறதுக்கும் வேணும் கொழுப்பு. அப்ப உடம்பு முழுக்க நாங்க நடக்கிற எல்லா தொழிலுக்கும் வேணும். அதை விட இன்னொன்று முக்கியமாக எங்கட ஹார்மோன்ஸ் சுரக்கிறது, எங்கட கிழங்கள் சுரக்கிற ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், ஹைட்ரோகார்டிசோன், கார்டிசால். நாங்கள்
ஒரு அந்தரத்துக்கு ஒரு எதிரிய இது வந்தாலும் ஒரு பயந்தோ அல்லது பீதி அடைஞ்சு ஓடுறதோ, இல்லாட்டி இன்னொரு சண்டை பிடிக்கிறதோ, இல்லாட்டிக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கோ அந்த அந்த சக்தியை தாரதுக்கும் அந்த ஹார்மோன்ஸ் தேவை. அதுகளை எல்லாத்துக்கும் சுரக்கிறது இந்த கொழுப்பு வேணும். அப்ப கொழுப்பு இல்லாமல் நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம். அப்ப கட்டாயம் எங்களுக்கு கொழுப்பு வேணும். ஆனால் என்னத்துக்குன்னு சொன்னால் அளவுக்கு மிஞ்சினி இருந்தால் தான் கிடைச்சல் வேண்டும். அப்ப எங்களுக்கு வாரது இருக்கிற கொழுப்பு காணும். அப்ப நாங்கள் யோசிக்கிறோம், நாங்க அளவு கணக்கு நான் தின்றதால கொழுப்பு இல்லை. அளவு கணக்கு இல்லாமல் தின்றது இல்லை, சாப்பிடுறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா சாப்பிடுற கொழுப்பு சாப்பிட்றதால வருத்தம் மாறல, கூடாத கொழுப்பு சாப்பிட்றதாலவா அந்த அப்ப நாங்கள தேடி நல்ல கொழுப்புகள் எடுக்க துவங்கினால் விளங்கும் என்னதுன்னு சொல்லி. சரி, அப்ப இப்ப எங்கட சாதாரணமான நாளுக்கு நாள் எங்கட உடம்புல நடக்கிற எல்லா தொழில்களுக்கும் கட்டாயம் தைராய்டு வேணும், கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, ஹார்ட்டுக்கு, மூளைக்கு, குடலுக்கு, எல்லாத்துக்கும். அதோட எங்கட கணியம், மற்றது ஹார்மோன்ஸ் சுரக்கிறதல், இனி கெப்பம் தரைக்கிறதுக்கு, மாதவிடாய், எல்லாத்துக்கும் வர ஹார்மோன்ஸ் இந்த கொழுப்பு ஒவ்வொரு விதமா மாறிக்கொண்டு போகும். சரி, அது அப்ப கொழுப்பு. இந்த கொழுப்பை நாங்கள் என்னென்னு எங்களுக்கு தெரியும் இந்த கொழுப்பு கூடிட்டுது அது குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லி 100% தெரியாது ஒரு. அதால கொழுப்புல வருத்தம் பெறுதோ, கொழுப்பு எங்களுக்கு தேகத்துல கூடி வருத்தம் பெறுதோ, குறைஞ்சி வருத்தம் பெறுதோ, அல்லது வேறு என்னத்தால வருத்தம் பெறுதோ வந்து தெரியாது. அப்ப 50% அல்லது 60% தற்செயலா வைத்தியர்கிட்ட போயிக்கல, மெட்ட பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்யக்கல, இதே மாதிரிதான் வயது வந்தோடனே செய்யறது. அதை பார்த்து அவர் எழுதுறதுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறார். ஆனா சில பேருக்கு அது ஒரு விதமான கெரிஜனினால் வேற வருத்தங்களுக்கு போயிக்கல, இதை கண்டுபிடிக்கிறோம், எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு. அப்ப டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு ரத்தத்துல கொலஸ்ட்ரால் இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு அதுக்கு என்னென்ன மாதிரி முறைகளால விதிமுறைகளால அதை குறைக்கலாம்னு சொல்ல துவங்குவேன். அது ஒரு பங்கு கூடிய ஆக்களுக்கு தெரியாது. மற்ற ஆக்களுக்கு என்ன மாதிரி சொன்னா, சில பேருக்கு வேற வருத்தங்கள் வந்து வேறு வருத்தங்களும் வேறு அவையின் பழக்க வழக்கங்களும் வைத்தியருக்கு சொல்லுமோ இருக்கு இந்த இதில் இருக்கிறபடியால் நாங்கள் கொலஸ்ட்ரால் சோதிக்குவோம். இப்ப 20 வயது ஆண் போய் அல்லது கொண்டு போய் சொன்னா கொலஸ்ட்ரால் சோதிக்கிறேன் இல்லையே, அவ்வளவு வேணுமென்று இல்லை. ஆனா சோதிக்க வேணும். நான் அதை திருப்பி சொல்றேன் எப்படி என்ன மாதிரி ப்ரொவைல செய்யணும்னு சொல்லி. ஆனா 50 வயதுக்கு மேலே இருந்தாண்டா இப்போ டாக்டர் முதல் பேர் கொலஸ்ட்ரால் செய்யுங்கோ, பிளட் ப்ரெஷரையும் ஸ்ரீனி இருக்கோ, பிளட் ப்ரெஷர் சரியா இருக்கோ, கொலஸ்ட்ரால் இருக்கோன்னு பார்க்கணும். அப்ப அந்த வார்னிங் அந்த டாக்டர்ஸுக்கு தெரியும், அந்த வயதுக்கு பிறகுதான் கரிஜல் கொடுக்க போகுதுன்னு சொல்லி. அப்ப கொலஸ்ட்ராலை சோதிக்க துவங்கினேன். அப்ப என்னத்துக்கு அப்ப தற்செயலா கண்டுபிடிக்கிறது ஒன்று கொலஸ்ட்ரால் கூட. மற்றது என்னத்துக்கு டாக்டர்ஸ் இந்த ஆக்களுக்கு நாங்கள் கொலஸ்ட்ரால் சோதிக்க வேண்டும் என்று எழுதுறோம். ஒரு வயது, அதாவது ஆண்களுக்கு 45 வயதுக்கு பிறகு, பெண்களுக்கு இறுதி மாதவிடாய் வந்த பிறகு 50-55 பிறகு ரூட்டீனா செய்வது வேணும் கொலஸ்ட்ரால் செய்யறது ஒன்று. ரெண்டாவது குடி, ஆல்கோஹால், போதைப் பொருட்கள் பாவிக்கிறது அல்லது சிகரெட்ஸ் இதில் ஸ்மோக் பண்றாங்க, கொலஸ்ட்ரால் இருக்கும். ஆனபடியால் அது டாக்டர்ஸுக்கு அது செய்ய. செரலோம் சீனி வியாதி இருந்தால் இப்பவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. அதாவது சீனி டயபிட்டிஸ் இருக்கிறாங்களுக்கு இன்சுலின் அவ்வளவு அந்த தேகத்துல அந்த கணையம் சுரக்கிற இன்சுலினை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு இருக்கு. ஆனபடியால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறபடியால் கொலஸ்ட்ரால் அக்யூமுலேட் பண்ணதுவாங்க, அங்கேயும் செய்யறதுவாங்க. ஆனபடியால் டயபிட்டிஸ் ஆக்களுக்கு சோதிப்பினோம். மற்றது தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ், இந்த கழுத்துல இருக்கிற தைராய்டு கிளாண்டிலேருந்து ஹைப்போ அதாவது தைராய்டு ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கிறார்களுக்கும் கொலஸ்ட்ரால் இது செய்யறதுவாங்க, அதை செய்யணும். அப்ப டயபிட்டிஸ் இது சிறுநீரகத்துல வருத்தங்கள் இருந்தா கொலஸ்ட்ரால் ஏறத்துவாங்க. அப்படி சில வருத்தங்கள் சொல்லிக்கல, எனக்கு இந்த வருத்தம் இருக்கு இந்த வருத்தம் இருக்குன்னு சொல்றத சோதிக்க துவக்கி வேணும். இந்த இப்படி வருத்தங்கள் இருந்தால் கொலஸ்ட்ராலும் ஏறும்.
ஆனபடியால் நாங்கள் அதை செய்வோம். அதை விட அப்போ ஸ்மோக்கிங், வயது, ஆல்கஹால் எடுக்கிறது, மற்றது இந்த இந்த கொலஸ்ட்ரால், அதை விட டயபிட்டிஸும், பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், மற்றது இந்த இது டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், இந்த டயபிட்டிஸும் பிளட் ப்ரெஷரும் தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வேறு இருக்கிறது. மற்றது மெனோவியாதிக்கு மருந்து எடுக்கிறான். மெனோவியாதிக்கு மருந்து இருக்கு. அந்த மருந்தால சைடு எஃபெக்ட்ஸ் கொலஸ்ட்ரால் குறையும். அப்போ சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன் இருக்கிற ஆட்களுக்கு கொடுக்குற மருந்துகள், சில மருந்துகளுக்கு தெரியும் டாக்டர்ஸுக்கு இதெல்லாம் கொலஸ்ட்ரால் அக்யூமுலேட் பண்ணும் சரி. அந்த அப்போ அதோட சோதிக்கணும். மற்றது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. குடும்பத்தில் சில பேரும் ஐயோ எனக்கு இந்த இனத்தினத்தையோ ரத்த விருத்துறாங்க சகோதரங்களோ இல்லாட்டி தாய் தப்பன வேறு யாரோ 40 வயதுல 45 வயதுல ஹார்ட் அட்டாக் வந்தது, அல்லது 50-55 வயதுல ஸ்ட்ரோக் வந்தது, எல்லாட்டிக்கு வேறு வருத்தங்கள் வந்தது, அல்லது கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாட்டி ஃபேமிலிஸ்ல எப்போ பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியான குடும்பங்கள்ல கொலஸ்ட்ரால், ஃபெமிலியல் கொலஸ்ட்ரால்னு சொல்றது, ஜெனட்டிக்ஸா கொலஸ்ட்ரால் இருக்கிறார். அப்போ கொலஸ்ட்ரால் செய்யணும். மற்றது உடல் பருமன் கூட. சாதாரணமாக நாங்கள் எங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பார்க்க கூடிய உடற்பருமன் இருந்தால் கொலஸ்ட்ரால் அதில் இருக்குதோ கொழுப்புகள் இருக்குன்னு சொல்லி சோதிக்க பார்க்கணும். அப்போ இதில் பார்த்து கொலஸ்ட்ராலை சோதிக்கணும். அப்போ சரி, கொலஸ்ட்ரால் கண்டுபிடிச்சிட்டோம், கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி அதை வந்தது. இதை விட வேறு என்னத்தால வைத்தியர் வந்து வைத்தியர்கிட்ட போய்களை இந்த ஆளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி ஒரு ஐமிச்சத்துல சோதிப்பேன். ஒன்று டயர்ட், ஆள் முழுக்க டயர்டா இருக்கு. வேறு வருத்தங்களுக்கும் டயர்டா இருக்கும், இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனா எக்ஸஸா டயர்டா இருக்குது. நாங்கள் செய்யற வேலையிலும் பார்க்க கூடியதாக எங்களுக்கு சோர்ந்து போயிருக்கோம், ஒரு விதமான உற்சாகம் இல்லாமல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது கால் ரெண்டும் குளிருது. கால் குளிருதுன்னா ரத்த ஓட்டம் குறையத்தும். அப்ப கால் குளிருது, எப்போ பார்த்தாலும் கால் குளிருது, கால் எரியுது, கால் நோவுது, நடக்கேக்குல கெண்டைக்கால் பிடிக்கிற மாதிரி இருக்குது, கிராம்ப்ஸ் மாதிரி அப்படி விரட்டுவாங்க. யோசிக்கணுமோ இது ரத்த ஓட்டம் குறைய துவங்குது கால் பக்கத்துக்கு. நாங்கள் இதயத்திலேருந்து ரத்தம் ஓடத்தானே வேணும் கால் பக்கத்துக்கு போறப்ப. ஆக தூரம் போறது கால். அப்ப அப்ப அங்க போய்க்க குறைய துவங்குது. சில நாளங்கள் மைக்குழாயல் வந்து சின்ன போனா ரத்தம் ஓட்டம் குறையுது. அப்ப குளிர துவங்குது, எரிவு துவங்குது, நடக்க பஞ்சியா இருக்கு, மூட்டுகள் நோய் துவங்கும். அது இது. மற்றது அப்ப கால் இது உணர்ச்சி குறைய இருக்கும், குளிரோட இருக்கும். மற்றது வந்து வயது குறைஞ்ச ஆக்களுக்கு இல்லாட்டி சொன்னா நெஞ்சு நோஸ், என்ஜாய் சொல்லுங்க தானே, நெஞ்சு நோது கூட வேலை செய்தா நெஞ்சு படக்குது, அல்லது வாக்குக்கு போனா மூச்சு எடுக்கலாம் இருக்குது, அல்லது கொஞ்சம் தூரம் போனோன்னா மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கு, நின்று போக வேண்டி இருக்குது. அப்ப நெஞ்சு நோவுது. இனி நெஞ்சு நோவு வந்தால் கொஞ்சம் வேர்க்க பார்க்குது, எல்லாத்துக்கு ஏதோ ஒரு வித்தியாசம். அதோட சில நெஞ்சு நோக்கள் கழுத்துக்கு மேலால போய் அடி வாய் இதுல ஜாயில இதை நோற மாதிரி இருக்கும். நெஞ்சு சுத்தி பின்னுக்கு இறுக்கி பிடிச்சி மூச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். மூச்சு எடுத்து எடுத்து சின்ன சின்ன மூச்சா எடுத்து இந்த கஷ்டப்படுறோம், அஸ்மா மாதிரி இழுக்கிற மாதிரி வருது, மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்குது. அப்ப நெஞ்சு வருத்தம், அதோட சகோதரங்கள் அல்லது இனசனத்துக்கு நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, மூச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒரு கொஞ்சம் தூரம் படியலால் ஏற எனக்கு மூச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இது கொலஸ்ட்ராலா இருக்கக்கூடும் ஒரு காரணம். அப்ப அதை சோதிக்கணும். அதே மாதிரி மூளை, இதை நான் சொன்னேன், இந்த மூளையில இருக்கிற எல்லா கலங்கள், இந்த நரம்புகள் எல்லாம் கவசம் வேணும் கொலஸ்ட்ரால். அப்ப அதுல எதுவும் கிடைச்சிருந்தா
யோசிக்கிறது. ஒன்று டிப்ரெஷன் மாதிரி வாரது, மற்றது ஸ்ட்ரோக், அதாவது பக்க வாதம் இருந்தா போல கைகால் இழுக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கு சில பேருக்கு ஒரு பக்கம் பயர்சவாதம் மாதிரி வந்துட்டு வயது போன ஆட்களுக்கு இருந்தா கொலஸ்ட்ரால் அங்க அந்த குழாயில ரத்த குழாயில அடைச்சு, அதால ஒரு காரணம். பிளட் பிரஷர் இருந்தா வரும், வேற இருந்தாலும் வரும். ஆனா இதுவும் ஒரு காரணம், கொலஸ்ட்ரால் வரும். அப்ப அதெல்லாம் யோசிக்கணும். அப்ப மூளை கரைச்சல்கள், இருதய கரைச்சல்கள், சிறுநீரா சிறுநீரகத்துல இருந்தா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் குறையுது, ரீனல் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துச்சுன்னா குறையுது. அப்ப அதுக்கு ரத்த ஓட்டம் குறையுது. மற்றது அடி சரி நெஞ்சில சில நேரம் நோத்துவாங்க, அதாவது அந்த இதயத்திலிருந்து காலுக்கு போற பெரிய ரத்த குழாய் ஏட்டான், அதாவது இதுல இருந்து வலிக்கிற பெரிய குழாய் சில நேரம் விரிஞ்சு அந்த சுவர்ல வெடிப்புகள் வரும், அதால நோத்துவோம். அதுவும் கொலஸ்ட்ரால். அப்ப அப்ப இந்த காரணங்களை வச்சு கொண்டுதான் டாக்டர்ஸ் நாங்கள் இந்த கொலஸ்ட்ராலை சோதிச்சு பார்ப்போம்னு சொல்லித்தான் கண்டுபிடிக்கிறது. அது 50%. மற்ற 50 பேருக்கு ஒன்றுமே கூட கொலஸ்ட்ரால் இருக்கும், ஆனால் ஒரு விதமான சைன்ஸோ சிம்டம்ஸ் ஒன்றும் காட்டுறது இல்லை. நார்மலா போறோம், ரூட்டீனா என்ன ஜோதிக்க இதை எழுதிக்கலாம் கண்டுபிடிக்கிறோம். ஆனா கொலஸ்ட்ரால் கண்டுபிடிச்ச பிறகு அதால வர்ற விளைவுகளை நாங்களே அறிஞ்சோண்டு அதை நாங்கள் தவிர்க்க பார்ப்போம். அப்ப கொலஸ்ட்ரால் இனி எடுப்போம். அப்ப இந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யுது, கொலஸ்ட்ரால் என்ன செய்யுது, ஏன் நாங்கள் கொலஸ்ட்ரால் சொன்னா, இந்த கொலஸ்ட்ரால நாங்கள் இப்ப நீங்கள் ரத்தம் சோதிச்சுட்டு டாக்டர்கிட்ட போனோம்னா லிபிட் ப்ரொஃபைல் என்று எழுதுவார், அல்லது கொலஸ்ட்ரால் டோட்டல் கொலஸ்ட்ரால் லிபிட் ப்ரொஃபைல், லிபிட் ப்ரொஃபைல் தான் அந்த வாரது. ஒரு சொல்லுவினம் உங்களுக்கு வேற ஒரு 12 hours ஃபாஸ்டிங், ஒன்று சாப்பிடாமல் தண்ணி மாத்திரம் குடிங்கோ, ஒன்று சாப்பிடாமல் அடுத்த நாள் காலமாக வாங்கோ, அல்லது அந்த நேரத்தை 12 மணி ஆளுகிறோ, அல்லது 10 ரத்தம் எடுத்து அதை சோதிச்சு போறோம். அப்ப சோதிக்கல நீங்கள் கண்டுபிடிக்க கூட ரிப்போர்ட்ஸ்ல என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி 4 பேரும். ஒன்று வந்து HDL, அதாவது இந்த கொலஸ்ட்ராலை நாங்க 4-5 விதமா கணக்கு விதமா பிரிக்கலாம். ஆனா எங்களுக்கு தேவையான எங்களோட ரிப்போர்ட்ஸ்ல வாரதுல தான் நாங்க பார்ப்போம். மெட்டல் ஃபைனல் டீடைல்ஸ் தேவையில்லை. டோட்டல் கொலஸ்ட்ரால் முழுக்க எவ்வளவு வரலாம் ஒன்று. மற்றது LDL, தட் இஸ் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். லைப்போப்ரோட்டீன் என்று சொன்னா இங்கிலீஷ் நாங்க சொல்ல லைப்போன்னா கொழுப்பு, புரோட்டீன் புரதச்சத்து. அப்ப லைப்போப்ரோட்டீன் சொன்னா அந்த கொழுப்பும் புரதமும் சேர்ந்து வாரது. அதை 2ஆ பிரிக்கிறோம், HDL LDL. கூட பெனல் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, பிளட் ரிப்போர்ட்ல எடுத்த ஒரு பாத்தீங்கன்னா HDL ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், மற்றது LDL லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், மூன்றாவது ட்ரைகிளிசரைட்ஸ், நாலாவது டோட்டல் கொலஸ்ட்ரால். இந்த 4ம் கட்டாயம். இன்னொன்று இருக்கு வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்ஸ், அது சாதாரணமா எடுக்கிறதில்ல. அது இன்னும் கூடிய வருத்தம் இருந்தால் அதை ஸ்பெஷலா சொல்லி சொல்லணும், இல்லாட்டி இந்த 4ம் வரும். அப்ப 4 அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர்கள் இருக்கு தெரியும். இதை நாங்கள் எப்படி லேசா நீங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் நெப்பு வேணும்னு சொன்னா, இப்ப இதுல HDL, அது ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் எப்பவும் கூடியிருக்கும். ஹை வழியா ஹை டென்சிட்டி லோ புரோட்டீன் ஹையா இருக்கும். மற்றது லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், ட்ரைகிளிசரைட்ஸ், டோட்டல் கொலஸ்ட்ரால் மற்ற மூன்றும் குறைஞ்சிருக்கும். அப்ப நீங்கள் உங்களோட நாங்கள் ஒரு லேசா நாங்க நெப்பா வச்சுருக்கோம் சொன்னா, இப்ப இந்த 3 விரலும் இந்த 3 விரலையும் பெரிய விரலையும் வச்சுக்கொள்ளும். பெரிய விரல் தனியா ஆடும். அப்ப அதான் ஹை டென்சிட்டி HDL வைங்க. அப்ப இது எப்ப பார்த்தாலும் ஹையா இருக்கும், இது 3ம் லோவா வரும். இந்த 3ம் அப்ப என்னன்னு சொன்னா ஹை டென்சிட்டி, இதுக்கு நம்பர்ல வச்சு இது லேசா 50-60 வெவ்வேறு ரேஞ்ச் இருக்கும். நாங்கள் எடுக்கிறது மில்லிகிராம்ஸ் பெர் டெசிலிட்டர் தான் மெஷர்மெண்ட்ஸ் வேணும் எங்களுக்கு. இப்ப நாங்க கலக்கைக்கு நெப்பா வச்சிருக்கோம்னு சொன்னா எங்களுக்கு இது 50, இது 100, 150, 200. அப்ப இந்த 50 எப்ப பார்த்தாலும் 50லும் கூட இருக்கும். இந்த 100
எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி லைபோப்ரோட்டீன். இது 150 ட்ரைகிளிசரைட்ஸ், இன்னொரு சாதி கொழுப்பு. மற்றது டோட்டல் கொலஸ்ட்ரால். அப்ப 150 200, இந்த மூன்றும் 100 150 200 குறைவா. அப்ப அப்பர் லிமிட் வந்து 100 150 200. இந்த HDL 50ல இருக்கிறது 50க்கு மேல வரும். அப்ப அதை நீங்கள் வச்சுக்கணும். நெப்பா வச்சுட்டா இந்த ரிப்போர்ட்ல பார்த்தாலும் இதுக்கு மேலே இருந்தா நான் பிளைல என்று யோசிச்சுக்கலாம். விளங்குதோ? அப்ப இது 50 குறைய இருக்கும். 50 HDL ஹை, அது H உங்களுக்கு சொல்லணும் ஹை. அப்ப HDL எப்ப பார்த்தாலும் 50 தனியா 50க்கு மேல வரும். 60க்கு மேல இருக்கிறது இது நல்லா. இந்த லோ டென்சிட்டி வந்து 100க்கு குறைய வரும். அப்ப 70 60 100க்கு மேல இருந்தால் கரிச்சல் தரப்போம். இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து மெட்ட கொழுப்பு, அது 150 குறைய இருக்கும். இந்த டோட்டல்னா இந்த HDL இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ரிப்போர்ட் வரும். அப்ப இதை கழிச்சா மிச்சம் எல்லாம் இந்த பேட் கொலஸ்ட்ரால், இது குட் கொலஸ்ட்ரால். இந்த HDL குட் கொலஸ்ட்ரால்னு சொல்றோம், இந்த மிச்சம் எல்லாத்தையும் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்றோம். இந்த இது மூன்றும் கூடி இருக்கணும். இது குறைஞ்சி அதனுடைய மடிக்க தெரியும். இந்த மூன்றும் குறைவானும் இதை உயர்த்தி வைங்க. அப்ப இது மேல நிற்கும். அப்படி பார்த்தா எங்களோட மேனத்துக்கு தெரியும். HDL ஹை டென்சிட்டி லைபோப்ரோட்டீன் அது ஒன்று ஹையா இருக்கணும். மிச்சம் எல்லாம் அந்த ரிப்போர்ட்ல எவ்வளவுக்கு குறைக்கிறோமோ குறைக்கிறதுக்கு பார்க்கணும். சரி, அப்ப இது என்ன, இந்த கொலஸ்ட்ரால் உங்களுக்கு என்ன செய்யும்? நான் இந்த HDLம் LDL இப்ப நாங்க கேட்கிறோம் 3 HDL LDL ட்ரைகிளிசரைட்ஸ். டோட்டல் வந்து எல்லாத்தையும் இந்த மூட்டையும் சேர்த்து மீதி தேற கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் தான் பார்க்கலாம். அப்ப இந்த ரத்தத்துல போற கொழுப்பு வார இந்த HDL ஹை டென்சிட்டி லைபோப்ரோட்டீன் கொழுப்புகள் நாங்க சாப்பிட்றதே நல்லதும் வருது கூடாது வருது சிலதான். லிவர் எங்கிற ஈரல் தான் கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணுது. உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால் முழுக்க லிவர்ல இருந்து கொண்டு வரும். முக்காவாசி சாப்பாட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் தான் வருது எங்களுக்கு. ஆனா லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப HDL ரத்தம் ஓடி ஓடி போயில இந்த LDL, அதாவது இந்த பேட் கொலஸ்ட்ரால் என்ன செய்யும் சொன்னா, பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு வெக்சி இந்த இது மாதிரி எண்ணத்தன்மை மாதிரி பிசு பிசுக்கிறதும் பதிவு. ஒரு குழாய் வந்து ஒரு ஒரு இரும்பு குழாயை பேர யோசிச்சா அதுக்கு தண்ணியோட கடல் பிடிக்குமே, ஒரு பக்கத்துல கடல் பிடிச்சு ஒட்டி கொண்டு இருக்குமே, அப்ப தண்ணி கொஞ்ச நாளால போறது குறைஞ்சுவாங்க. அதே மாதிரி எங்கிற இரத்த குழாயில இந்த லோ டென்சிட்டி லைபோப்ரோட்டீன், இந்த அதாவது இந்த கூட பேட் கொலஸ்ட்ரால் என்ன செய்யும்னா, அந்த உள் லைனிங் உள்ளுக்குள்ள இருக்கிற லைனிங்கை பழுதாக்கி அதுக்குள்ளால நுழைஞ்சு போய் அந்த லைனிங்கை சிதைச்சு ஒரு சின்ன பிளாக், ஒரு சின்ன கட்டி அல்லது சின்ன ஒரு புண்ணாக்கி அதுல உரையத்துவோம். அப்ப அதுல ரத்த கட்டியல் இந்த கொழுப்பு உறைஞ்சு நாங்கள் எத்ரோஸ்க்ளரோசிஸ் சொல்றது ஸ்க்ளரோட்டிக் பிளாக்னு சொல்லுவோம். பிளாக்னு சொன்னா சின்ன ஒரு கட்டி. அதே மாதிரி அந்த அந்த ரத்த குழாயில நேருக்கு சில இடம் குழாய் முழுக்க 1 இன்ச்சு 2 இன்ச்சு இல்லாட்டி தனித்தனி இடங்கள்ல சேர்த்து கொலஸ்ட்ரால் டிபாசிட்ஸ் இருக்கு. அப்ப அது ட்ரைகிளிசரைட்ஸா தான். அந்த ட்ரைகிளிசரைட்ஸும் இந்த லோ டென்சிட்டி அதாவது பேட் கொலஸ்ட்ரால் தான் இதை செய்யும். அந்த ஹை டென்சிட்டி ஏன் எங்களுக்கு வேணும்னா, அது இந்த இரத்த குழாயில படிய விடாமல், இந்த கொழுப்பை படிய விடாமல் இந்த பேட் கொலஸ்ட்ரால் தூக்கி கொண்டு போய் லிவருக்குள்ள கொண்டே போட்டுரும். அப்ப இரத்த குழாய்களுக்குள்ள நிக்கிற தேங்குற LDL அல்லது பேட் கொலஸ்ட்ரால், இந்த ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் தூக்கி கொண்டு போய் லிவருக்குள்ள சேர்த்து விடும். லிவர் அதை மாற்றி எனர்ஜி ஆக்கி அல்லது தேவையில்லாமல் வெளியால ப்ராடக்ட் சொல்லி அதை வெளியேற்று தேவையான கொண்டு வெளியால வெளியேற்றும். அப்ப அதான் அப்ப அங்களுக்கு ஹை டென்சிட்டி அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் எப்போ வேணும், இந்த கூடாத கொலஸ்ட்ராலை தள்ளி கொண்டு போய் விடுகிறோம். அப்ப அந்த HDLம் LDLம் பிளட்ல இருக்கிறது லிவரால தான் ப்ரொடியூஸ் பண்றதும் லிவருக்கு திருப்பி கொண்டு போய் சேர்க்கும். ஹை டென்சிட்டி அதாவது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் கொண்டு போய் லிவரை கொடுத்து விடும். வேணாம் நீ அங்கே வச்சு கொண்டு என்ன தேசை அங்கால வழியால உடம்புலேருந்து வெளியேற்று என்று வெளியால போறோம். அது ஹை டென்சிட்டி. இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் சொன்னா அதுவும் ஒரு சாதி கொழுப்பு. அது என்ன செய்ய முடியாது, நாங்க சாப்பாட்டுல
ஒரு 25% தான் இந்த ட்ரைகிளிசரைட்ஸ், மிச்சம் தேர்ட்லேருந்து தான் வருது. ஆனா இந்த 25% என்னத்தால வருது? நாங்கள் எடுக்கிற எடுக்கிற சாப்பாடுல கூடாத சாப்பாடு, அதாவது கூடிய இந்த இது இந்த எண்ணெய் 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 எடுக்கிறதுன்னு சொன்னா நாங்கள் பொரிக்கிறது, ப்ரோசஸ் ஃபுட்ஸ், இந்த பேட்ரிஸ், கட்லெட்ஸ், பீட்சா, அந்த அது அப்படியானதுல நாங்கள் வெளியால ஃபேக்டரியில போடுறது. மற்றது இது அதுல சிலது சொல்றது அந்த 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 சாப்பாடுகளால வார கொழுப்புகள் ட்ரைகிளிசரைட்ஸ். இதுல இன்னொரு சாதி இருக்கு, நாங்கள் வாரது வாட் யூ கால் டிரான்ஸ்ஃபேட்ஸ். இதுவும் கூடாத கொழுப்பு, டிரான்ஸ்ஃபேட்ஸ். அப்ப நாங்கள் எடுக்கிற கொழுப்புகள், நீங்கள் எடுக்கிற பேக்கெட்ல பட்டர், சீஸ், டேரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கு இன்னும் பார்க்க வாசி பாருங்க. அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளதுதான் நல்ல தேர்ட். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இந்த எல்டிஎல்லோட சேர்ந்ததும் தேர்த்தில் இருக்கிறதோ உரையத்துவாங்கிறது கொழுப்புகளாக உரைக்கிறது. அப்போ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எங்கேருந்து வருதுங்கிறது நாங்கள் எங்கட இதில் என்றால் பொரிக்கிறோம். ஒரே எண்ணெயில் திருப்பி திருப்பி பொறிக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபேட்ஸ் அதோட வேறு ஹை ஹீட்டில் பொரிக்கிறது. இனி ப்ரோசஸ் ஃபுட்ஸ், இந்த நான் சொன்ன மாதிரி பீட்சா, இதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த ஷெல்ஃப் லைஃப், இந்த இந்த சாதாரணமான எண்ணெய்க்கு ஹைட்ரஜனில் சேர்த்து இந்த பட்டர் அதெல்லாம் கூட ஷெல்ஃப் லைஃப்பில் வைக்கக்கூடியதாக தான் செய்கிறாங்க ஃபேக்ட்ரிஸ். அப்போ அப்படியானதில் இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் வந்து, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எங்களுக்கு கூடாது. அப்போ அதில் நீங்கள் பார்த்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறத தான் எடுக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ப்ரோசஸ் ஃபுட்ஸ், பிஸ்கட்ஸ், பாப்கார்ன்ஸ், பட் அப்படியானதில் குறைச்சி கொண்டு வரோம். அந்த அது நல்லா. இதை விட அப்போ இந்த சாப்பாடுகள் உண்டு. இனி என்னத்தால நாங்கள் இந்த கொலஸ்ட்ராலுங்களை கூட்டிட்டு, அப்போ கொலஸ்ட்ராலை நாங்கள் கூடண்டா இது செய்ய டாக்டர்ஸ் சோதிக்கிறது உண்மையா உடற்பெருமன் குறைக்க வேண்டி வரும். இனி சின்ன உண்மையாக சொல்கிறவங்க ஒரு 10 வயதுலேருந்து 20 வயது மட்டும் ஒவ்வொரு 5-6 வருஷத்துக்கு ஒருக்கா பிள்ளைகளுக்கு கொலஸ்ட்ரால் சோதிக்கலாம். ஆண் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு நான் அப்படி சோதிக்காடி 40லேருந்து 65 வயது மட்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா சோதிக்கும். 65 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா. அது கூட பேர்ந்து வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா கொலஸ்ட்ரால் சோதிச்சு கொண்டு வரலாம். சரி, அப்ப இந்த கொலஸ்ட்ரால் ஹைன்னு சொன்னா நாங்கள் அதை என்னென்று இல்லாமல் பண்ணோம். மருந்துகள் ஒன்று மருந்து எடுக்கிறத விட்டு ஆனால் இதில் இல்லாமல் பண்றதுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் செய்யணும். அப்ப சில நாங்கள் வீட்டில் என்ன செய்யணும்னு சொன்னா, நான் சொல்ற மாதிரி கூட அந்த கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாச்சத்துள்ள பான், இடியப்பம், போட்டு தோசை, இட்லி அதெல்லாம் குறைக்கிறோம். அதுக்காக வேண்டி பயறு, கடலை, மெட்டதில் அவிச்சு அப்படியானது அந்த அதெல்லாம் கூட ஓட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றது. பல வகைகள், கனி வகைகள், மற்றது இலகுல வயல்னா இலகுல வயல்ல நேரல் கூட இருக்கு, அது அந்த கொலஸ்ட்ரால் வழியால கொண்டுரும். அப்ப இவ்வளவுக்கு பல வயலும் தானியங்களும் மற்றது இலகுல சுண்டல்கள் அதில் சாப்பிட்றது நல்லா. இந்த ஒன்று கிரீன் டீயை குடிக்கிறது நல்லா. கிரீன் டீ, காஃபி லிமிட்டடா 1 or 2 முட்டை எடுக்கிறதுல ஒரு ஹெர்ஜனம் இல்லை, அளவுக்கு எல்லாம். ஆனா கிரீன் டீ ஃப்ளேவர்லயும் இருக்குதா டாக்டர்? எதுவும் குடிக்கலாம். கிரீன் டீ எல்லா ஃப்ளேவர்ஸ்லயும் இருக்குமல்லோ, எல்லாம் குடிக்கலாம் அப்படின்ட்டா. கிரீன் டீ எடுக்கலாம், மற்ற ஃப்ளேவர்ஸோடு எடுக்கலாம். மற்றது பொமக்ரனேட், மாதுளம்பழச்சாரும் நல்லா. பைனாப்பிள், மாதுளம்பழச்சாரும் நல்லா. இதல்ல அந்த இதெல்லாம் எடுங்கோ. அப்போ மற்றது அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் நிப்பாட்ட வேண்டி வரும் கூட இருந்தால். அப்போ அது ஆண்களுக்கு இந்த இது மற்ற சில மருந்துகள் இதெல்லாம் எக்ஸசைஸ், உடல் பருமன் குறைக்க வேணும், எக்ஸசைஸ் செய்ய வேணும். ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு 45 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் வழியால் வாக்குக்கு போனால், பிரிஸ்க் வாக்கோ இல்லாட்டிக்கு நடந்தோ எழும்பி இருந்தோ கதையில இருந்தோ எழும்பி
எக்ஸசைஸ் செய்யணும், தெத்தோட்டத்தை கூட்டு இது இருக்கிறது. அதோட அந்த டயபெட்டிஸ் இருக்கிறார்கள், தைராய்டு இருக்கிறார்கள், அதை செக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட கொலஸ்ட்ரால் இருக்காங்க, பிளட் ப்ரெஷர். அப்ப இனி கொலஸ்ட்ரால் டிபாசிட் பண்ண நாடிகள்ல பிளட் ப்ரெஷர் தடிக்கத்துவோம், தடிச்சு வந்து இறுக்கி வேற பிளட் ப்ரெஷர் இறக்கும். அப்ப அதுக்கு மருந்து எடுப்போம். ஆனா அது இப்ப சாதாரணமா என்ன செய்யறோம்னா, உங்களுக்கு இந்த டாக்டர் ஸ்டெட்டின்ஸ் எழுதலாம், சிபஸ்டெட்டின், எவஸ்டோஸ்டெட்டின் எல்லாம் ஸ்டெட்டின் இதுல முடிக்கிறது. அப்ப அந்த மருந்துகளுக்கு கால் கை நோத்து வாங்கும், ஆனா டக்குண்டு கொலஸ்ட்ரால் குறையறதுக்காக வேண்டி தெரியும். ஆனபடியால் இந்த டேஞ்சர்ஸ் இப்ப அளவா கொஞ்சமா இருந்தாண்டா 50 டோட்டல் கொலஸ்ட்ரால் 200 சே 150 150 மேல 200 சொன்னா சரி எக்ஸசைஸ் செய்து இதுண்டா. 400 சில பேருக்கு 1000 பேர். அப்படியானாக்கள் கெதியில ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, சிலது ஸ்ட்ரோக் வரப்போகுது, இல்லாட்டிக்கு வேற ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. அப்ப அவைகளுக்கு எமர்ஜென்சி சில ட்ரக்ஸ் எமர்ஜென்சி ஏர்ஜென்டா கொடுத்து அதில் நீ பாட்டப்பா அந்த அந்த இதழுக்கு. அப்ப 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 நீங்கள் சாப்பிட்றதில்ல இப்ப கஞ்சு நட்ஸ், ஆமண்ட்ஸ், அவகாடோஸ், மீன், ஒமேகா 3 நாங்கள் வெளியாலயம் பண்ற ஒமேகா 3 இருக்கிறது ஃபிஷ் ஆல்ஸ்ல. இந்த கிராப்ஸ் ப்ரான்ஸ் அதில் இல்லை, கிராப் ப்ரான்ஸ் அதில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடும். இருந்துட்டு ஆசைக்கு சாப்பிட்றதொழியும் ஒவ்வொரு நாளும் அதை ஒழுங்கா. ஆனா மற்ற மீன் எல்லாம் மீன் மற்றது பிறகு மாச்சப்தல் அப்பம் புட்டு தோசைகளை தட்டி போட்டு என்ன இது இறைச்சியிலையும் இறைச்சியில கொழுப்பு இருக்கிறபடியா இப்ப லேம் பதில்னா கொழுப்பு இருக்கும். வெள்ளை இப்ப சிக்கன் அப்படின்னா காரியம் குறைஞ்சோம். அப்ப உங்களோட உணவை பார்த்துட்டு எது அது டாக்டர்ஸே சொல்லினா என்னென்ன நல்லது எடுக்கணும்னு சொல்லி கூட இந்த நட்ஸ், வால்நட் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடன் போடுறோம். அதை விட நாங்கள் குசுநீரை பாவிக்கிறதா உள்ளி நெல்லாம் வெந்தயம் நல்ல இந்த இதெல்லாம் கடையிலே விற்கணும், கெமிஸ்ட்ரி விற்கணும் தானே, ஃபார்மசி இல்ல. ஃபெனுகீக்கு விற்கணும், வெந்தயத்தோடு சேர்ந்தது. பரக்காண்டு விற்கணும், இந்த இதில் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு. இந்த ஹெர்பல் உள்ளி எவ்வளவு போட்டாலும் நல்ல உள்ளி. மற்றது மஞ்சள், டியூமரிக் மஞ்சள் பாலுக்குள்ள போட்டு கொதிக்க வச்சு போட்டு பாலோட உழுக்கிறது மஞ்சள் நல்ல. அது அப்ப அது நாங்கள் சாதாரணமா வீட்டுல பாவிக்கிற இது. அதோட வெள்ளாரையோ இதுகளோ கீரை வகைகள் ஒவ்வொரு நாள். அப்ப எங்கட உணவுகளை நாங்கள் எவ்வளவுக்கு கவனமா பாவிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எடுக்கிறோமோ நல்ல. அப்ப அதை குழந்தை பருவத்தில இருந்து சோதிச்சு கொண்டு வரணும். ஆனா கட்டாயம் இறுதி மாத விடாய்க்கு பிறகு நாங்கள் கொலஸ்ட்ரால் பெண்கள் கொலஸ்ட்ரால் ஏறுறதுக்கு வகை இருக்கு. ஆனபடியால் எக்ஸசைஸ் வீட்டுல இருந்தோண்டு சுத்தி கொண்டு எழும்பி இருந்தோண்டு சாப்பிட்டு கொண்டு டிவி பாக்குறது வேலை இல்லை. ஒரு வெளியால போய் தோட்டம் செய்யறதோ இல்லாட்டிக்கு ஒரு வாக்குக்கு போறதோ இது இதாகும், ஆக்டிவா இருக்கும். இனி நீங்க சொல்லுங்க, எல்லா நட்ஸ்களும் சாப்பிடலாமா டாக்டர்? எல்லாம் எடுக்கலாம் நட்ஸ். நான் எவ்வளவுக்கு நீங்கள் பாண்ட சவர்டோ இஸ் குட். சவர்டோ பான் இருக்குதானே, அதோண்டுதான் அதுக்கு நல்லா. அதே மாதிரி கிமிச்சி, இந்த புளிப்பா விற்கிறதுனா இந்த கேபேஜஸ் எல்லாம் இந்த ஏசியன்ஸ் சீனத்துல கிமிச்சின்னு விற்கணும். அப்படியானதால் கொலஸ்ட்ராலுக்கு நல்லா. ஆனா பானா சவர்டோன்றது புளிப்பு பான் தானே. அந்த சவர்டோன்னு தான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸ்டோன் சவர்டோன்றது புளிப்பு பான். இந்த பிரவுன் பான்ன்றது இல்ல, இந்த டயபெட்டிக் பான் இல்ல, மெத்தட் அதுதான் நல்லா. சாதாரணமான வெள்ளை பான் வேண்டாம், பிரவுன் ரைஸ், பிரவுன் பான் அதுகள் சாப்பிடலாம், அதோட இருக்கிறது. ஆனா நீங்கள் சோறு கறி ஆகைக்குள்ள சோற கறியாகவும் கறிய சோறாகவும் எடுக்கும் சாப்பிடணும். அப்படி எடுத்தா தான் உங்களை இந்த அதுவும் கொலஸ்ட்ரால் இல்லாத அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். கொலஸ்ட்ரால் கண்டுபிடிச்சால் அதை குறைக்கிறதுக்கு நல்ல வேற 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 நாங்கள் விலங்குதான் எப்படியாவது ஏற்றுக்கொண்டு வரப்போம்.
அதோட வயது போகல வேற வருத்தங்களும் தான், தனியா ஒரு வருத்தம் தானே இல்லை எங்களுக்கு ம். விளங்குது. 50-60 வயது பிறகு முதல் ஒரு வருத்தம் வாங்க இது ஒரு 3 வருத்தங்களோட சுத்தி கொண்டு வரும். கடைசி ஒரு 6 சாதி பில் சாதி வச்சு விட்டுருப்போம். அப்ப பொரியல் கறிகள் ஆனபடியால் எல்லாம் நிப்பாட்டணும். பொரியல் பொரியல் வந்து இப்ப நீங்கள் எண்ணெய் பாவிக்கிறேன்னு சொன்னா கெனோலா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில், அதோடும் பொரிக்கிறது ஒரு முறை பாவிச்சு போட்டு எறியுங்க எண்ணெய். ஆ, அதான் பிரச்சனை. டிரான்ஸ்பெட்ஸ் அதுல 2ஆம் முறை 3ஆம் முறை வரைக்கும் அதுல அந்த அந்த ஆயில்ல வந்து மாற்றம் அடைஞ்சு அதுல கொழுப்பு சேர்ந்து வந்துரு. அப்ப நாங்க 2ஆம் முறை 3 அது கடையில வேண்டதுல அதே பொறுத்து தரேன். அது நல்ல வடிவா இருக்கும். சைனீஸ் ரோல் நல்ல கோல்ட் கலரா இருக்கும். 3ஆம் தர எண்ணெயில 4ஆம் தர எண்ணெயில தான் பொறுத்து கொண்டு ஆமா ஆமா. ம் ம் விளங்குது. ஆனபடி அதாலதான் நாங்கள் விளங்குறேன். ம். அப்ப கடையில வேண்டி சில பேருக்கு சமைக்க நேரம் இல்லை, மத்தியான சாப்பாட்டுக்கு கடையில வேண்டது அந்த பேட்டிஸ், இந்த கட்லெட்ஸ், அந்த போண்டா இதை ஒன்று இல்ல எடுக்கிறோம். இப்ப என்ன அப்ப நாங்க யோசிக்கிறதுன்னா, எடுக்கிற எண்ணெயில இப்ப எண்ணெயில வளையல்களை தான் சுட்டு போட்டு இவ்வளவு எண்ணெயும் வெளியே ஊத்துறதா, அதுக்கும் இப்ப விலையாடும் கூடத்தான். அப்ப அதைத்தான் நினைக்கிறது நாங்க. ஆனா பின்னால வர வருத்தத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. யோசிக்கிறேன். ஆனா உண்மையா கடலை கடலை மெட்ட என்ன எந்த கடலையும் அவிச்சு போட்டு பயறு அவிச்சு போட்டு எந்தையும் போட்டு சாப்பிடலாம் தானே. அதை நாங்க செய்யறேன். இவ்வளவோ நல்லா பயரெல்லாமா அங்க இங்கே ஸ்ரீலங்கால முக்காவாசி பேரும் சிங்களீசாக்கள் எல்லாரும் பயிர் தான் அவிக்கிறது. முக்காவாசி நேரம் பயிர் தான் சாப்பிடுறது. தேங்காய் பூ சொட்டோட இல்லை தேங்காய் பூவோட பயிர் தான் சாப்பிடணும் முக்காவாசி பேர் போட்டு சாப்பிட்றதா. ஓ காலவல்னு அல்லது கடலை. நாங்கள் கடலை வேணும்னா வடை சுட வேணுமா இல்லை அதை எண்ணெய் சாப்பாடு சுட்டு தான் சாப்பிடுறோம். அது அப்ப எங்களோட பழக்கம் அதான் போய் இப்ப மெட்டது இருந்தா உளுந்து இருந்தா அதை உடைச்சு கிடச்சு எல்லாத்தையும் மெட்டது இருந்தா தோசையாக்கி போட்டு என்ன செய்வோம், வேற ஏதோ செய்வோம். சாதாரணமா அப்படி ரோவா இருக்கிறதா அப்படி அது செய்யக்கூடாது இல்லை, இருந்துட்டு ஒரு நாளுக்கு எடுக்காமல். ஆனால் இப்ப நாங்க இட்லியோ புட்டோ இதெல்லாம் அரிசிமா தானே அரிசி அதை குறைச்சு மெட்டதல் புரதம் உள்ள இதெல்லாம் சாப்பிட்றதும். அப்ப லென்டில்ஸ் கிரெயின்ஸ் இருக்கிறத மெட்டது இந்த ப்ரௌன் இந்த சப்பாத்தி ஃப்ளவர் இருக்குது தானே டாக்டர், இங்க ஆட்டமான்னு சொல்றது, அதெல்லாம் ஒரு ஆட்டாமா அதெல்லாம் பாவிக்கலாம். அது பாவிக்கலாம் பாவிக்கலாம். ஆனா அளவு எல்லாம் அளவோட அதான் சொல்றேன். கூட இது ஆட்டாமா நல்ல மெட்டதும் பார்க்க. ஆனா இங்கிலீஷ்ல நாங்க இந்த தமிழ்ல நாங்க காணையில சவடோன்னு சொன்னா அந்த புளிப்பு பானுன்னு தான் வேணும் இங்கிலீஷ்ல. புளிச்ச பான் அது நல்ல டேஸ்டி. மெட்டதுலமாக ஒரு $2 $3 கூட விலையாக. ஓ அதுதான் பெஸ்ட் பிரெட். நீங்க பான் சாப்பிட்றோம்னா அதை எடுங்க. அப்ப அவகாடோ மெட்டது பிங்க் செமன் மீன் ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன்டா ஒமேகா 3 எடுங்க. ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில் விற்குது அதை பாவிங்கோ. விட்டமின் B12 எடுங்கோ. விட்டமின் கூட கொலஸ்ட்ரால் 400 500 1000 இருந்தா விட்டமின் கே எடுக்கும். விட்டமின் கே குறைக்கும் கூட கொலஸ்ட்ரால் இருந்தா. அதை நீங்க டாக்டரோட ஆலோசிச்சு வேணும்னு சொன்னா கண்டிப்பா. இப்ப ரால் நண்டு எல்லாம் அநேகமான வீட்டுல சமைக்கிறார்கள் கூடுதல். இப்ப அதுகள்லையும் இருக்குல்ல கூட என்னத்தால ரால் நண்டு எல்லாம் கணவாய் அதுகளெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கு தானே கூடுதலாம் இல்லையா? விளங்கல எனக்கு. ரால் இருக்கு தானே, ப்ரான்ஸ் இருக்கு. ஓ ரால்ல கொலஸ்ட்ரால் கூட, நண்டுல கொலஸ்ட்ரால் கணவாய் எல்லாம் கணவாய் அதுகள் என்னன்னா நாங்கள் நண்டு ரால் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறேன் இல்லையே. இருந்துட்டு ஒரு இந்த இங்க இருக்கிற விலைக்கு அங்க வேண்டு வேறும் இல்லை. இல்ல அநேகமா சமைக்கிறவர் இங்க உங்களோட அங்க லண்டன்ல என்ன விலை வரையா? இங்க ஒரு கிலோ நண்டு $40-50 இங்கேயும் அப்படித்தான். இங்க இல்ல இங்க 15 அப்படிதான். அப்ப ரால் இங்கேயும் $40 ஒரு கிலோ. அப்ப வேண்டி கொண்டு வந்து 4 ராலை ஒரு 10 ராலை போட்டு எண்ணெய் போட்டு செய்து போட்டு மிச்சத்தை இந்த 3ஆ பிரிச்சு போ. ஒரு கிலோவும் சமைச்சு கொடுப்போம். ரால் ஒரு நாளுக்கு ரால் கறி ஆச்சுன்னா அவ்வளோ. இல்லாட்டி 2 பிரிச்சு 2 முறைக்கு ஒருக்கா தாளிச்சு ஒருக்கா ஒரு குழம்புக்கு போட்டு வச்சு போடுக்கிறேன். இங்க 15 pounds. ஆனா அதை டெய்லியா நாங்க செய்யறது. சில பேருக்கு சீ ஃபுட் விருப்பம் சொல்லி வேண்டுவேன். ஆனா சீ ஃபுட்டை நாங்க வீட்டை செய்யறது வேற,
கடையில வேண்டிக்கல என்னென்ன அள்ளி இடத்துல போட்டு தாரு எவ்வளவுக்கு நல்லா எண்ணெயில தாளிச்சு நல்ல ருசியா வரும் அள்ளி கொண்டு வந்து சாப்பிடுறோம். ஒரு அது பண்டி இறைச்சி கொழுப்பு நாங்கள் இனி இறைச்சி வேண்டிக்கலாம் கொழுப்போடு வணிகன் வரதுன்ற ருசியும் சரி. அதெல்லாம் தட்டி கொண்டு வர வேண்டியதுதான். பாருங்க செல்வி தேர்ந்தரொலி வணக்கம். வணக்கம் டாக்டர். மிக அழகாக கொலஸ்ட்ரால்களை பற்றி சொன்னீங்கள் டாக்டர். நான் அந்த சிம்பஸ்டினோஸ் அந்த அதுல 20 மில்லிகிராம் பாவிக்கிறேன். ஒரு டேப்லெட் தான் ஒரு நாளுக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். 3 வருடத்துக்கு அப்படி மட்டும் இல்லை. ஆனால் இப்ப இல்லை எனக்கு. ஆனாலும் அவர்கள் நிப்பாட்ட வேண்டாம் பாவிக்க சொல்லித்தான் ஒரு டேப்லெட் நான் குடிக்கொண்டு வாரேன். அப்ப அதால 20 ஒரு ஹெர்ஜனும் இல்லை உங்களுக்கு. சிம்பஸ்டட்டின் தான் அந்த எந்த அந்த கொலஸ்ட்ரால குறைக்கிற டேப்லெட்ஸ் எல்லாத்துலயும் பெஸ்ட் சிம்பஸ்டட். ஓ மற்றதில் இருக்குது இல்லைன்னு சொல்லல. இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா வேற தெரியும். ஆனா ஸ்டட்டின் இந்த ஸ்டெயின் முடிக்கிறது அந்த அந்த குளுசைல் தான் உண்மையா திறமான குளுசை. சில பேருக்கு கால் நோம், கண்ட காலுக்குள்ள நோம், நடக்கைக்குள்ள நோம் இதா இருக்குன்னு சொன்னா பாவிக்காங்க. அப்ப மாத்துக்கணும். எல்லாத்துக்கு டாக்டர்ஸ் எப்ப பார்த்தாலும் இதைத்தான் போடுறது. இது என்ன சொல்ற ஒரு 60-70 வயதுக்கு 60 வயதுக்கும் 70-80 வயதுக்கு 70-75 வயதுக்குள்ள லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது ஈரல் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம்னா நார்மலா இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் ஸ்டட்டின் சைடு எஃபெக்ட்ஸ் இது கொண்டு பார்க்கறது ஒட்டு பிள்ளாட்டி எடுக்க சொல்லி. ஆனா 80 வயது கடந்த பிறகு கட்டாயம் எடுக்க சொல்லி. இப்ப பார்த்தது முந்தின 75 வயதுக்கு பிறகு தேவையில்லைன்னு சொல்றேன். இப்ப பார்க்கணும் இல்ல. அப்ப ஒரு ஹெர்ஜன் இல்லாட்டி கொண்டு போகும். என்ன நிப்பாட்டினா பேருந்து ஏறத்து வாங்கினா பேர் திருப்பி அதை இறக்குறது கஷ்டம். 6 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு கிட்டவா இல்ல எனக்கு கொலஸ்ட்ரால் ஒன்றும் இல்ல. இல்ல அது இந்த குளுசை எடுக்கிறபடியா 2 பேர் இருக்கும். சொல்றார்கள் நிப்பாட்ட வேண்டாம், நீங்கள் நீங்க சொல்லுங்க இப்படி செய்யலாம். 20 மில்லிகிராம்ஸ் 10 மில்லிகிராம்ஸ் ஆக்கி தருவீங்க எடுக்கலாம். அப்படி குறைச்சு பாவிக்கிறோம் வேணாம்னு சொன்னாங்க. ஒன்று நீங்க ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், அது உங்களை பொறுத்தது. 10 மில்லிகிராம்ஸ் எடுத்து போட்டு 6 மாசத்துல போய் கொலஸ்ட்ரால் செய்து கொலஸ்ட்ரால் நார்மலா இருந்தா சொல்லும்போது நான் 10 மில்லிகிராம்ஸ் தானே எடுக்கலாம். அப்ப அது பிறகு அவையிலே குறைச்சி விடணும். இல்லாட்டி அவைகளுக்கு தச்சனா நடந்து குறைஞ்சா தலைடி தானே. அது பார்க்க 20 எடுத்துன்னு சொல்றோம். அப்ப நீங்கள் இல்ல எனக்கு இது கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கு ஆனபடியான்னு சொல்லி உங்களுக்கு அது நீங்கள் உங்களோட புத்தியை யோசிச்சு சொல்லிக்கணும். எனக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, இசிஜியில பிசிஜி எடுத்து நெஞ்சில் ஒரு வருத்தம் இல்லை, வேற வருத்தங்கள் இல்லை, பிளட் ப்ரெஷர் இருக்கு. அப்படி எனக்கு இருந்தா டயபிட்டிஸ் இல்லைன்னா டயபிட்டிஸ் தான் எடுத்துடுவான். டயபிட்டிஸ் பிளட் ப்ரெஷர் இருந்தா எப்ப பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் வேறப்பா. ஆனா அப்படி அப்படியான பெரிய தைராய்டு அப்படி அது இல்லாமல் இருந்தா நீங்க 10 மில்லிகிராம்ஸ் கொண்டு வந்துட்டு ஒரு 5-6 மந்த்ஸுக்கு அது பிறகு போய் சோதிச்சு பேர். அப்ப கொலஸ்ட்ரால் இன்னும் நார்மலா இருந்தா அப்ப 10 மோட போகலாம். அப்ப அந்த 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 டெஸ்ட் டாக்டர்ஸ் சொல்லாம குறைஞ்சு பேர். ஏன்னா அவைகளுக்கு அதை ட்ரையல் நேரா ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு கருத்தில் வந்தா அவையிலிருந்து தலையடி தான். நீங்கள் உங்களுக்கு எனக்கு இப்ப நார்மலா இருக்கு, நான் ஒரு 3 மாசத்துக்கு நிப்பாட்ட போறேன்னு சொல்லி போட்ட முழுக்க நிப்பாட்ட வேணாம். சரி எடுத்து பார்த்துட்டு பேருந்தும் கட்டாயம் போய் கொலஸ்ட்ரால் செய்வேன். ஆனா இப்ப இல்லையான்ட்டு அப்படி தெரியுமா செல்வியக்கா உங்களுக்கு? அவர் டாக்டர் சொன்னவரா இல்லையான்ட்டு? செல்வியக்கா இப்ப கொலஸ்ட்ரால் இல்லையான்னு சொல்றாரு தானே? இல்ல கொலஸ்ட்ரால் இல்ல கொலஸ்ட்ரால் தெரியும் தானே மணி. இல்ல கொலஸ்ட்ரால் நார்மல். அப்ப உங்க ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அந்த விதின் நார்மல் லிமிட்ஸ் சொல்லுங்க தானே. 15 between 50 and 60 உங்களோட ரிப்போர்ட் அதுக்குள்ள வருது. ஹை HDL லோ டென்சிட்டி 100 குறையண்டா 70 அப்படி இருக்கு. 100 அப்ப அந்த நார்மல் அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா நார்மல் தான் சொல்லி. நம்ம ரேஞ்சிலே இல்லாட்டிக்கு சோப்பு நிறத்தாலும் அஸ்டரிக்ஸ் என்ன போடுறது குறிச்சு போடு இது கூட்டிட்டு வேற. அப்ப அப்படி நார்மலா இருந்தா அதுதான் நார்மல்ண்டா இல்லைன்னு இல்லை. அந்த லெவல் நான் இப்ப சொன்னேன் 50 100 150 அதுக்கு அந்த லெவலுக்குள்ள நிக்கிறீங்க. அப்ப நார்மல் ஏறி கொண்டு போவோம் அதுவும். ஆனா சில பேர் உங்களோட ஃபேமிலியில
ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா வயது போனாங்க குறைஞ்சாக்களுக்கு வேற வேற நிரந்தரம் நிப்பாட்டிடலாம். ம். அதை யோசிக்கணும் வேண்டாம். இப்ப உங்களோட ஃபேமிலின்னு சொன்னா புருஷன் பகுதியில மற்ற பகுதியில இல்ல, உங்களோட சகோதரங்களுக்கு வேற யாருக்கும் வந்திருந்தா ஸ்ட்ரோக் இல்லாட்டி வேற வருத்தங்கள் வந்திருந்தா, அப்படியான ஸ்ட்ரோக் வந்திருந்தா இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா உங்களுக்கு நார்மலா இருந்தா அதை பற்றி கேரியும் எடுத்துக்கொண்டு போகும். இதுல ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அது கவனமா இருக்கும். ஏண்டா வந்த பிறகு போய் அலையலாது ஆண்டவர் ஏறிட்டு என்ன செய்ய போறோம். அதான் ஒன்றுமில்ல. எனக்கு டாக்டர் ஒரு சகோதரியும் 41 வயசு முடிஞ்ச உடனே ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தவர். அத போல அம்மாவும் 92 வயசு வரைக்கும் ஹார்ட் அட்டாக்ல தான் அப்படியே இறந்தாங்க. ஆனால் அவர் 2 பேருக்கும் கொலஸ்ட்ராலோ எதுவும் இல்லை. இல்ல அதான் சொல்றேன், ஹார்ட் அட்டாக் இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் உங்களுக்கு மெட்டாக்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தா கெதிலே மெட்ட 100 பேர்ல 1000 பேர்ல ஒரு ஆளுக்கு வரண்டா உங்கள 500 பேர்ல ஒரு ஆளுக்கு வரக்கூடிய இடம் இருக்கு, அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி. அப்ப உங்களுக்கு அந்த 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 வீக்னஸ் இருக்கிறபடியா இந்த ஃபேமிலியில வயது குறைஞ்ச ஆளுக்கு வந்தபடியா உங்களுக்கும் வயது குறைக்க வரக்கூடும்னு சொன்னா எல்லாத்தையும் நார்மலா இருந்தா அது இது வர்றதுக்கு எவ்வளவோ தடையா இருக்கும். அதுதான் வருத்தம். உங்களுக்கு உங்களோட சிஸ்டர் 45 இயர்ஸ்ல செத்துன்னு சொன்னா கவனமா இருக்கும். உங்களுக்கு நார்மல் கொலஸ்ட்ரால் இல்ல ஹை கொலஸ்ட்ரால் இல்ல, ஹை கொலஸ்ட்ரால் லோ கொலஸ்ட்ரால். சில பேருக்கு லோ கொலஸ்ட்ரால் இருக்கும். லோ கொலஸ்ட்ராலுக்கு அதுக்கு நல்ல சாப்பாடுகள் எடுத்து எக்ஸசைஸ் செய்து எடுக்க சொல்லுவீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறைய விடாங்க. ஆனா சாதாரண எத்தனை மில்லி டேப்லெட் போடணும் டாக்டர்? என்னதுக்கு ஹை கொலஸ்ட்ரால்? அதுக்கு லெவல பார்த்து. இப்ப உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குல்லோ 10, 20, 40 வருது. 20, 40 தான் வருது. அது 40 கூட 40 மில்லிகிராம்ஸ் வேற. நான் 20 மில்லிகிராம்ஸ் எடுக்க சாதாரணமா 20 தான் ஆவரேஜா தோங்குறது. கூட இருந்தா 40 தெரியணும். ஆனா இப்ப சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கண்ட கால் நோவுது, நடக்க இல்லாமல் இருக்குது. சில பேருக்கு ஒரு அரைக்கட்டை போடுறதுக்கே 2 தடவை நின்று போவினும் கால் நோக்கும் செட்டினால் வேற வேற இருதய வியாதியால இல்ல, அது இதயவியால மூச்செடுக்கலாம். இது கால் நோக்கும். டாக்டர் சொன்னவர் என்னன்னா அப்படி 2 முறை ஒரு மாதம் அந்த குளிசைய போடாம விட்டுட்டு பேந்து போட சொல்லி அப்படி போட்டிருக்கிறேன். நான் அந்த உடம்பு நோவத்துடன் கேட்க அப்படி சொல்லி இருக்கேன். அதான் உடம்பு நோறது ஸ்டேட்டின் சைடு எஃபெக்ட்ஸ். அப்ப சில பேர் மாட்டேன்னு சொல்றோம் அவ்வளவுக்கு நோ. சில பேர் அரைவாசி குளிசை எடுத்து பேருங்கோ எடுத்து நோய் இல்லான்னு போனா பாவிக்கலாம் உலங்கு. அப்படி அதான் ஒரு மாசம் ஒரு கொஞ்ச நாள் தான் தவணை கொடுத்து திருப்பி எடுக்க சொல்றோம். என்ன ஹெரிச்சல் வருதோ தெரியாதுன்னு சொல்லி. ஆனா 20 மில்லிகிராம்ஸ் ஆவரேஜ் 40 மில்லிகிராம்ஸ் கூட கொலஸ்ட்ரால் இருந்தா தருவணும் இல்லைன்னு சொல்லி. ஆனா அந்த ஒருக்கா 10 தாரது ஒருக்கா 40 தாரது மாறி மாறி அது அப்படி 40 வரைக்கும் கூட கிட்னி இந்த ஈரல் ஃபங்க்ஷன்ஸ் செய்ய வேண்டிய லிவர் ஃபங்க்ஷன்ஸ் செய்யணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு கால் செக் பண்ணினா லிவர் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கும்னு சொல்லி. ஏண்டா கொலஸ்ட்ரால் ஏறிக்கொண்டு வருது, லிவர் சரியா வேலை செய்யாட்டி கொலஸ்ட்ராலும் இந்த அதை பற்றி எனக்கு தெரியல. நாங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரூட்டீனா கொலஸ்ட்ரால் இந்த ஸ்டாட்டின் எடுத்துக்கணும் தான் ஹை டோஸ் எடுத்துக்கணும் தான் கட்டாயம் செய்வோம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செய்வோம். அது டாக்டர்ஸ் செய்வினம் மறக்க நெப்பூட்ட தேவையில்லை, அது ரூட்டீனா செய்யணும். இல்லாட்டி இங்க சொல்லுங்க ஈரல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செய்ய வேணுமான்னு சொல்லி. நம்மளுக்கு டயபெட்டிஸ் அப்படியே செய்தானே இல்லமா? டயபெட்டிஸ் இல்ல இல்ல, அது போர்டரோட தான், அது ஒரு அளவு கண்ட்ரோல்ல இருக்கு. இது ப்ரெஷர் தான் ஏறி இறங்கி கொண்டிருக்கு. அதுக்கு என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. இருக்கு இரவு பேந்து குறையுது, பேந்து பார்க்க கூடுது. இப்ப தொடர்ந்து இந்த உடம்பு என்ன செய்யுதுன்னா சாப்பாட்டுல முழங்கையில எவ்வளவு உப்பு எடுக்கிறீங்க?
உப்பு 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 சாப்பாடு குறைவுதான் சாப்பிடுறது. உப்பு ஆக கணக்க போடுறே இல்லை, சரியா குறைச்சாச்சு. சரி சரி, ஓகே. ஆனா இந்த உடம்பு வந்து இப்ப இப்ப இந்த கொலஸ்ட்ரால் என்ன பிபி கூடுறபடிய, ஆனா எனக்கு அந்த உடம்பு கை நெஞ்சு முதுகு இதெல்லாம் வந்து குளிர்ற தன்மையை தெரியுது. அது என்னத்துக்காக இருக்கு? குளிர்ற தன்மைக்கு தான் ஒன்று உங்களோட சர்க்குலேஷன், அதாவது ரத்தோட்டம் குறைவராக இருக்கும். கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் நார்மல் இல்லாட்டிலும் கூட மெட்ட பிளட் ப்ரெஷர் இதோட பிளட் ப்ரெஷர்னா நாடியல் எல்லாம் தடிக்க தோங்குது. இறுக்கமா பைப்ஸ் மாதிரி பைப்ஸ் எல்லாம் ரிஜிட் பைப்ஸா வருது, ரத்த ஓட்டம் போகும், அதானே பிளட் ப்ரெஷர். அப்ப அப்படியான விரைக்குல மைப்ளா சின்ன சின்ன இதுகள் வந்து ரத்த ஓட்டம் குறையும். அப்ப பிளட் இப்ப ப்ரெஷர் எல்லாம் அந்த எவ்வளவு கூட இருக்கும். அப்ப ஏறி இறங்க நெஞ்சடி எல்லாம் அந்த ஏறி இறங்குறா குளிர். சொல்லுங்க. குளிர்ந்து ஈரமா இருக்கிற மாதிரி தெரியுது. இரவையில சிலவில வேர்க்குது நல்ல நெஞ்செல்லாம். பிளட் ப்ரெஷர் நார்மல் இல்ல, அது ஏறி இறங்கும். ஏறி இறங்கி கொண்டிருக்குது, கூட போகுது. 172 75 பேருந்து ஒரு காமனத்தியால தேட இருக்கா, கொஞ்சம் குறைவா இருக்கு. 155 அப்படி மாறி மாறி இப்ப 2 வீக்ஸுக்கு மேலே ஆச்சு. தெரியல, அவை தான் தெரியும். லேபைல் பிளட் ப்ரெஷர் இருந்தால் கூட ட்ரக்ஸ் எஃபெக்டிவ் இல்ல, இல்லாட்டி வேற இன்னொரு ட்ரக் அதோட சேர்த்து தர வேண்டிய உங்களுக்கு தார மெடிகேஷன் வந்து இப்போ ஒருக்கா டெஸ்ட் பண்ணீங்களா, இப்ப ஒரே இதுல கண்ட்ரோலா இருந்தா அப்ப ஸ்டெடியா இருந்தா தெரியுமோ இந்த மருந்து ஆணும் சரி. ஏறி இறங்க தோங்கினா இன்னொரு ஒரு காம்பினேஷன் தர வேண்டி வேற வேறு மாத்தி தர வேண்டி வேறு அவைலபிள். ஒரு 2-3 வீக்ஸ் கூட பாப்பினம் இது ஆன்சர் பண்ணாடி சில நேரம் இன்க்ரீஸ் பண்ணிடணும், இல்லாட்டி இன்னொரு காம்பினேஷன் இன்னொரு ட்ரக்கோட சேர்த்து தரவினம். சிலர் செலமடிக்க தரவினம் அதோட சேர்த்து, இல்லாட்டிக்கு இன்னொரு பிளட் ப்ரெஷரை சேர்ந்து 2 காம்பினேஷன் தரவினம். அல்லது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒன்றடியாது தருவினம். டாக்டர் உங்களோட தேகத்தின் உங்களோட வருத்தத்தை பார்த்து அவையில் பெற்ற மருந்துகள் தானே வேணும். இல்ல இப்ப வந்து கொலஸ்ட்ரால் இந்த என்ன பிபி கூடினதுன்னு சொல்லி போய் அங்க செக் பண்ணி அவை எடுத்திருக்கணும். ஆனா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யல, ரிலாக்ஸா இருக்க சொல்லி நேற்று போயிட்டு வந்த நான். 2 கிழமைக்கு முதல் கொடுத்தது திரும்ப ஒவ்வொரு நாளும் செய்தனப்ப சொல்ல அது ஏறி இறங்கி கொண்டிருந்தது. அப்ப நான் அதை அனுப்பவே இல்லை. இப்ப நேரடியா போய் நேற்று போய் பார்த்தது 175 காட்டிச்சது. பேருந்து ஒரு அரமணத்தியாலம் இருந்து திருப்பி எடுக்க பேருந்து 156 காட்டிச்சது. அப்ப பேருந்து ரிலாக்ஸா இருக்கா. அப்ப அங்க அதை வந்து டாக்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். போனா அப்புறம் இனித்தானே நீ தான் கூப்பிடுவினோம்னு நினைக்கிறேன். நன்றி டாக்டர். நன்றி வாணி. நன்றி, வணக்கம். நன்றி. சக்திஸ்வரன் சங்கரால் வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வாணி. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நிகழ்ச்சி, கொலஸ்ட்ரால் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தா டாக்டர். மிகுந்த வாழ்த்துக்கள் டாக்டர். டாக்டர், அந்த நீங்க சொன்னீங்க HDL மற்றது LDL, அது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாடு வித்தியாசமா? அந்த நீங்க சொல்ற அமௌண்ட் அந்த நாட்டுக்கு இல்ல நாட்டுக்கு இல்ல, சில சாதிகளுக்கு வித்தியாசம், சில சாதிகளுக்கு வித்தியாசம், கணக்கு வித்தியாசம் இல்ல. ஆனா அந்த அவரேஜ் வந்து சரி, ஒவ்வொரு சில சாதிகளுக்கும் சில நாடுகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா எங்களுக்கு வேற நாடுகளை பற்றி யோசிக்கல. இப்ப நாங்கள் எங்கட இலங்கை தமிழருக்குன்னா அந்த அந்த டோசேஜ் அந்த இது இங்கே அது வந்து ஆவரேஜ் இங்கே இருக்கிறது இங்கிலாந்துலயோ இங்கே இருந்தாலும் அதே அளவுல நின்றுவோம். ஆனா அவையில் அந்த கேப்பினம் சில கொலஸ்ட்ரால் கூடி அளவு கணக்கு இல்லாமல் இருந்தா கேப்பினம் எந்த ஊர் ஆக்கள் என்ன சில பேருக்கு கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கும், சில நாடு சில ஊர் ஆக்கள். ஏன்னா டாக்டர், இப்ப நான் டாக்டரை கேட்டேன் எவ்வளவு இருக்கும் கொலஸ்ட்ரால் அப்படி என்று சொல்ல 200 என்று சொன்னா. எனக்கு 200க்கு கீழே தான் இருக்கு, ஆனபடியா பயம் இல்லையான்னு சொன்னா. அப்ப நீங்க 50 அப்படி என்று சொன்ன. ஆனா உண்மையா டாக்டர் கொண்டது
50, 100, 150, 200. விளங்குதோ? டோட்டல் கொலஸ்ட்ரால் 200. டோட்டல் கொலஸ்ட்ரால். HDL 50, 50க்கு மேல வரும். LDL 100, ட்ரைகிளிசரைட்ஸ் 180, டோட்டல் கொலஸ்ட்ரால் 200. அப்ப உங்களோட 200 குறைய, அதாவது இந்த மூன்றும் 100, 180, 200, அதாவது லோ டென்சிட்டி LDL, ட்ரைகிளிசரைட்ஸ், டோட்டல் கொலஸ்ட்ரால், அது மூன்றும் குறைய 200 குறைய இருந்தா நாம் இந்த இதுதான் ஹை டென்சிட்டி தான் உங்களுக்கு வெப்பம் விலைக்கு வேண்டியது. எக்ஸசைஸ் செய்தோ அல்லது சாப்பாடு எடுக்கிறது அது 50க்கு மேல வரும். 60ல இருந்தா இது நல்லா HDL தான் எப்போதான் கூட இருப்பான். அப்ப உங்களோட டோட்டல் கொலஸ்ட்ரால் 200 குறைய இருந்தா அதான் நீங்க இப்படி இந்த நான் இதை மண்டபடி 3 கிலோ செய்து 50 கையில வச்சு கொண்டு தனியா நிக்குது. 100, 180, 200 அது 3 கீழே வரும். அந்த மூன்றும் என்ன? லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், அது சாப்பாட்டுலயும் மெட்டல வர இந்த ப்ரோசஸ் ஃபுட்ஸ் அதெல்லாம் வாரதும். மற்றது டோட்டல் முழு சம்பூர்ணமா இருக்கிற டோட்டல் கொலஸ்ட்ரால் 200 குறைய வரும். அப்ப உங்களுக்கு 200 சொன்னா சொன்னேன். அதுக்கு நார்மலா HDL 50 கூட 50 குறைய இருந்தா காணாது. என்ன நல்ல கொலஸ்ட்ரால் எப்பவும் ஹையா வச்சிருப்போம். அப்ப சாப்பாட்டாலையும் எக்ஸசைஸாலையும் வருவான். அவ்வளவுதான். LDL 100க்கு கூட கூடாது. என்ன LDL 100க்கு மேல குறையும். எல்லாம் எவ்வளவு குறைக்கிறீங்களோ நல்லா. மற்றது இன்னொரு கேள்வி டாக்டர், சயட்டிக்காவே மாத்த இல்லாதா? சயட்டிக்கா வருத்தத்தை மாத்த முடியாதா? ஏன் மாத்த இல்லாத? அதுக்கு இருக்குதானே. சயட்டிக்கா என்னத்தால வருது? சயட்டிக் நர்வ் பின் நரம்புல இருந்து, பின் முதுகு நரம்புல இருந்து காலுக்கு போகும். அப்ப அத பிஞ்ச் பண்ணுது. அதுக்கு எலும்பு 2 முது எலும்பு துண்டுகளுக்கு நடுவுக்குள்ளால சிறு துவாரத்துக்குள்ளால வழியால வர்ற அதான் அந்த பெரிய நரம்பு. அதுக்குள்ளவா அத அந்த நரம்பு அந்த எலும்பு சில கொஞ்சம் கசிஞ்சோ சின்ன சயட்டிக்கா வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதான். அப்ப அவையன் சொல்லியிருந்தேன், இப்ப நீங்கள் முழங்கால மடிக்காமல் குனிஞ்சு காலத்தொடைய உங்களோட கால கையால தொடையலும்னு சொன்னா அவ்வளவு சயட்டிக்கால பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லாது. ஆனா ஏலாட்டி நேரி நோவுதுன்னு சொன்னா பிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவேணும். எல்லாத்துக்கு அந்த MRI எடுத்து பார்த்து அந்த நரம்புல எங்கேயாவது அமர்த்தப்படுதுன்னு சொன்னா அந்த அந்த அமர்த்துற அந்த 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 துவாரத்தை பெருப்பி வேணும். அப்ப சின்ன சுத்தி வரையில எலும்பு ஆட் போல கழட்டி விடுவோம். எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே சயட்டிக்கா இல்லாம நடக்கல. அதை கொஞ்ச நாளால சயட்டிக்கா வச்சிருந்தா கால் விழுந்து நடக்கிறாள் போயிடுமே. எனக்கு நடக்கிறது கஷ்டம் தான். ஆனா நான் குனிஞ்சு நிமிர்கிறேன். நீங்க சொன்ன எக்ஸசைஸ் நான் செய்ய முடியும் எனக்கு. ஆனா என்னால கூட தூரம் நடக்க முடியாது. ஆனா டாக்டர் சொல்றாரு ஆபரேஷன் செய்ய சொல்லி. ஆனா இங்க எனக்கு ஆபரேஷன் செய்ய விருப்பம் இல்லை. ஆனா நான் இன்னொரு பிசியோதெரப்பி அவரோட ஆலோசிச்சேன் நான். அப்ப அவர் சொல்லுறார் ஆபரேஷன் செய்ய வேண்டாம், இது செய்ய மாறும், பிசியோதெரப்பி செய்ய மாறும் என்று. ஆனா எவ்வளவோ தடவை செய்துட்டேன், எவ்வளவோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன், ஆனால் எனக்கு இன்னமும் மாறவில்லை. அப்ப 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 நீங்கள் என்ன செய்ய யோசிக்கிறீங்க? நீங்களே மறுமொழியை சொல்லுங்க. அப்ப ஆபரேஷன் செய்ய சொல்றீங்களா? ஆபரேஷன் பயம் இல்லையே. தொண்டையே இருதயத்தை பட்டுறாங்களா? இல்லையே, முதல்ல இருக்கிற எலும்புல தட்டுறோம். ஒரு ஆட் 2 ஆட் வந்துருக்குமா தட்டி போட்டு அனுப்பி விடுவாங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல வழியால போயிட்டு எல்லாரும் ஸ்பைனல் கழுத்துல இருந்து முதுகுல இருந்து முதுகெலும்புல இதோட எல்லாத்துலயும். இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், வேணுமென்று இல்லை. ஒரு தஞ்சையில ஒரு ஆக்சிடென்ட்ல முதுகெலும்புல சைட்டிக் நர்வ்ல ஒரு இடத்துல கிரஷ் பண்ணி அந்த எலும்பு வெடிச்சிட்டு சரி பண்ணணும்னு சொன்னா சத்தப்படாம போய் ஆபரேட் பண்ணி கொண்டு வருவான். ஏதாவது ஒரு எரிச்சல் வந்தால் ஐயோ இந்த போது கால் உறைஞ்சி போகுது, உணர்ச்சி இல்லாமல் போகுது, நடக்க இல்லாமல் போகுதுன்னா கட்டாயம் போவீங்கதான். வருமுன் காப்பவனோ வந்த பின் காப்பவனோ நல்லா. நான் சொல்றேன், நீங்க ஜிபியை சொல்லல, நான் ஸ்பெஷலிஸ்ட் போய் ஸ்பைனல் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது முதுகெலும்பை பாக்குறது, சைட்டிக்கிறது, ஆர்த்தோபெடிக்
பார்த்து அவையில் இது உங்களுக்கு நல்லம், இதுதான் நல்லம் சொன்னாங்க. ஒன்று. ஆ. ரெண்டாவது, நீங்கள் அது ஆபரேஷன் செய்யாமல் ஏழுமான மாற்று எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க, சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனபடியா இப்ப நான் சொன்னா 80-90 வயதுல கேரியம்ல நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன் தானே சொல்றேன். உங்களோட வயதுல எவ்வளவு காலத்துக்கு இப்படி இருக்க போறீங்க? அதை நீங்க யோசிக்கணும். இருக்கிற காலத்துல வருத்தம் இல்லாம இருக்கும். இப்ப அப்ப 5 நீங்களே வருஷமா உங்களை தண்டிக்கிறீங்க. 5 வருஷமா கண்டிப்பா. சைட்டிகா இது இருக்குது. 5 வருஷமா பிரச்சனை இருக்குது. என்ன இது ஆனா L4 L5 அந்த இது வந்து தேஞ்சிட்டா அதுக்கும் ஆபரேஷன் தானே செய்ய சொல்லினோம் என்ன? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன், நீங்கள் டாக்டர் வேலை செய்ய வேணாம். விளங்குதோ? நீங்கள் அவையல் சொல்றபடி அவையந்த தேய்றதுன்னு சொல்றது விளக்கத்துல எவ்வளவு தேய்ச்சது, 1 மில்லிமீட்டரோ 5 மில்லிமீட்டர் செஞ்சதோ இன்று இருக்கிறது. அது தேய்க்கல எந்த நரம்புல தாக்குது, தாக்கையில அப்ப எல்லாமே இருக்குதானே. ஆனா நாங்கள் யோசிக்கணும், ஒரு டாக்டர் இங்க வாங்கோ, நான் உங்களோட முதுகுல இருக்க எலும்ப வட்டி செய்யப்படுறோம், அவற்றுக்கு எவ்வளவு பாரம்பரியமான நீங்கள் எப்படி எழும்பி நடக்கணும், சோமா இருக்கணும். ஒரு ஹரிச்சல் ஆசைப்பட்டு செய்த ஒரு ஹரிச்சல் சொன்னா அவர்கிட்ட தொழில் போய் விளங்குதோ. அதோட அவர்கிட்ட ஒரு டாக்டர் இதுன்னு சொன்னா ஒரு வியாதிக்காரரை சுகப்படுத்துறது தான் செய்ய போறோம், வருத்தத்தை கூட்டுறதுக்கா செய்ய போறோம். இல்லையே, காசு பண்ணா வேற மாதிரி இருப்பான் தானே. இதை செய்ய தேவை. இந்த தலைடி பண்றாங்களா? இல்லை, எங்கட வீட்டுக்கு ஆபரேஷன் செய்து தலைடி வேண்டாம். ஆனபடியால் லேசா செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனா இப்படி செய்ய துவங்கிக்கலாம் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருந்தா தச்செல்லாம் உங்களுக்கு ஒரு டாக்டர் சொல்றாரு கட்டாயம் நான் செய்ய போறேன்னு சொல்லி, ஒரு ஐமிஜம் இருந்தா இன்னொரு டாக்டர் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட கேட்டு பாருங்க, அது செய்தாங்க. 2 பேர் சேர்ந்த பிறகு. ஆனா ஒன்று சொல்றேன், பிசியோதெரபிஸ்ட் ஒரு நாளும் ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லுவாங்க. பிசிஷியன்ஸ் சர்ஜன்ஸ் சொல்லினா செய்யும் போது பிசிஷியன்ஸ் நாங்க வச்சு தாளிக்கிறோம் தாளிச்ச பிறகு ஏலாடி போய் செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனபடியா தான் அது உங்களை பொறுத்து. 5 வருஷம் இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்க போறீங்க, அதை பார்த்துக்கணும். அப்ப உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் தானே இத்தனை வயது வர போகுது. அப்ப செய்யல துவக்கத்திட்டே நாங்க ஒரு ஸ்டிச்சிங் டைம் சேல்ஸ் டைம்னு சொல்லி நேரத்தோடு செய்தா உங்களோட வருத்தம் எல்லாட்டிக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்து செய்யல இவன் ஆபரேஷன் செய்தான் எனக்கு சரி வர. ஆனா நான் 10 வருஷம் டாக்டர்கிட்ட செய்ய விடமான்னு யோசிக்கிறேன். விரலை சுட்டி காட்டுறதோ நான் இவர்கிட்ட போனா இவர் சரியா செய்ய செய்யலன்றது நாங்க யோசிக்கிறேன். ஆனபடியால் கட்டாயம் நீங்க போய் செய்ய வேணும்னு நான் சொல்லல. ஆனா ஒரு டாக்டர் கட்டாயம் நீங்க செய்ய வேணும்னு சொல்லிக்கலாம். 5 வருஷம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் இல்லை. ஆனபடியால் இதுதான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் கொடுக்குறேன். அப்ப நீங்கள் உங்களோட புத்தியை யோசிக்கணும். நான் இவ்வளவு காலம் இருக்க போறேன், இந்த வயதுல இன்னொரு 10 வருஷம் கூட இருக்கிற நேரம் சாதாரணமா நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்ப டாக்டர் பேரை பார்த்துட்டு கூகுள் பண்ணி அவர்கிட்ட ப்ரொஃபைல பாருங்க, கீழே ரிவ்யூஸ் இருக்கும். டாக்டர் பேஷன்ஸ் யார் செய்து என்னால் நல்லது செய்து என்னால் அதைத்தான் நாங்க பாக்குறோம். இந்த நாள்ல பழைய மாதிரி இல்லையே, பேரை கேட்டா யாருன்னு தெரியாது. இப்ப பேரை போட்டுட்டு கூகுள்ல போட்டு பாருங்க, இந்த டாக்டர் எத்தனை சர்ஜரி செய்திருக்காரு, எதுல நல்லம், பேஷன்ஸ் இஸ் வெரி குட், இஸ் பேட், இஸ் குட், வெரி குட் ரிசல்ட்ஸ். அப்படி அறிஞ்ச பிறகு உங்களுக்கு மெனத்துல ஒரு ஓர்மை வருமோ, இது பிள்ளைல இந்த மென்சன் உங்களோட ஜிபி உங்களை போய் ஆபரேஷன் செய்ய சொல்லிக்கல கூட அனுப்ப மாட்டாரு. அவருக்கு டாக்டர் என்னுடைய ஆர்த்தோபெடி தான் சொன்னவர் ஆபரேஷன் செய்ய சொல்லி. ஆர்த்தோபெடிக் சர்ஜன் தான் சொல்லுவார். ஆனா ஆர்த்தோபெடிக் சர்ஜன் நேரம் நீங்க போயிடாது, ஜிபி தானே அனுப்பியிருக்கோம். ஆனா ஜிபிக்கு அவர்கிட்ட விசுவாசம் இருந்தபடியே தான் அங்க அனுப்பியிருக்கோம். எல்லாட்டி ஜிபி போகாத பிசியோதெரபிட்ட போகணும் சொல்லி. அப்ப ஜிபிக்கே விளங்கிடுது இது சரி வராது, இது ஸ்பெஷலிஸ்ட காட்டணும். அப்ப அவரை அனுப்பிக்கல நீங்கள் அவர்கிட்ட நான் சொல்ற பயம் இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு முதுகு இதுன்னு சொல்லி. ஆனா ஆப்ரேட் பண்ணாமல் தஜ்ஜல நிரம்ப பெர்மனண்டா டேமேஜ் பண்ணிச்சுதோ, கால் விழுந்ததுமே டாக்டர் பயமா இருக்கு. பக்கத்துல ஒரு ஆள் சொல்லுறார் தான் முள்ளந்தாண்டில 4 தடவை செய்தாச்சு ஆபரேஷன். அதான் அப்படி கணக்கு பேர் செய்யணும், அது பெரிய சாமான். இப்ப ரூட்டீனா போயிட்டு என்ன எல்லாம் இந்த இது சர்ஜரி செய்யறது. இனி இப்ப பெட்டர் ஸ்கேன்ஸ்,
ரேடியோ இது சின்ன இன்சிஷன் சின்ன நான் போட்டு பெரிய டேமேஜ் இல்லாமல் வடிவா செய்யணும் தான். இப்ப நாங்கள் முந்தி முந்தி ஆபரேஷன் சொன்னா பயம் சொல்றது, இப்ப ஆபரேஷன் தான் ஓடி போய் செய்து போட்டு நாங்க சத்த போட இருக்கோம். இப்ப அந்த காலத்துல 50 60 வயது 80 வயது ஐயோ எனக்கு வயது போயிட்டு வேணாம். இப்ப இப்ப நாங்கள் எத்தனை வயது ஆண்களோ பெண்கள் 90 வயதுக்கு அங்காலையில போறோம். ஆனபடியால் வெள்ளன சோதரியா இருக்க வேணும்னு சொன்னார். 10 வருஷம் சோதரியா இருக்க மாட்டா இப்பவே செய்யும். அதுக்கு நான் கூட மென ஓர்மை பாவிக்க வேணும். வீட்டுல இருக்கிறாங்களோட ஆச்சு போட்டு நான் செய்ய போறேன். இருக்கிற சீவியம் சந்தோஷமா வெறும் துன்பம் இல்லாமல் இருக்கணும். அதுக்குதான் நாங்க மண்டாடுறோம். ஆண்டவரே சார் துன்பம் இல்லாமல் வெறும் துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி போட்டு வெறுத்தத்தை காசை கொடுத்து போட்டு வெறுத்தத்தை வச்சுட்டு இருக்கிறது என்னவா? சரி டாக்டர், நன்றி டாக்டர். எங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் டாக்டர். வணக்கம். நவலா சிவநாதன். சரி டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப 60 வயதை தாண்டினவர்கள் வந்து இந்த டாம் ஸ்பீகுலும் செய்ய வேணுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது டாமே மாகனே டெஸ்ட் பண்ண வேணுமா? அதாவது கேமரா விட்டு பாக்குறவே தானே என்ன சாம ஐயோ நீங்க உங்களோட எண்டோஸ்கோபி டாக்டர், எண்டோஸ்கோபி எண்டோஸ்கோபி and colonoscopy. அதாவது குடல் சாப்பாட்டு குடலை குடலும் மற்றது இதுவும். ஆமா, அது கட்டாயமா? என்னன்னு சொன்னா கேன்சர் எங்க 60 வயது பிறகு கேன்சர் வளர்ற வயது தொடங்குற வயது. அப்ப இப்ப கவர்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா ஏன்னு சொன்னா கூடிய ஆட்கள் கோலோனிக், அதாவது குடல் கேன்சர் எல்லாம் கூட ஆட்களுக்கு வெத்தம் பாரதும் சார் மெட்ட கேன்சர் எல்லாம் பார்க்க. பெண்களுக்கு மார்பு பிரஸ்ட், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட், மற்றது கோலோனிக் கேன்சர் கீழ்பகுதியில மெலவாசல்ல இருந்து பெருங்குடல்ல எல்லாத்துக்கும் மேல கேஸ்ட்ரிக் அப்ப எண்டோஸ்கோபி. சில பேர் மயக்கி செய்வினம், சில பேர் சிலாக்கள் முந்தினால டியூபை போட்டு கேமரா போட்டு செய்வினம், சில பேர் ஒரு கேஸ போட்டு ஷார்ட் கேஸ் போட்டு நித்ரையா போக டியூபை போட்டேன்னா உள்ளுக்குள்ள கேமரா. முந்தி கேமராக்கள் இல்லை, முந்தி ஸ்கோர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு. அப்ப ஏன்னு சொன்னால் வெறுமுன்காம் அதுலயே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். குடல்ல சில ஒரு பாலிப் மாதிரி ஒரு முளை மாதிரி இருந்தா, ஒரு புண் மாதிரி இருந்தா, எதுவும் இருந்தா அதை பயாப்சி அதை அதுல கிள்ளி கொண்டு வழியா வந்து அதை சோதிச்சு ஒன்றும் இல்லாட்டி போயிட்டு வாங்க. இன்னொரு 2 வருஷம் அல்லது 5 வருஷம். சில பேருக்கு அதே மாதிரி இப்ப நாங்க சொன்ன மாதிரி இப்ப அது ஆபத்தொண்டு இல்லையோ டாக்டர்? இப்ப என்ன மாதிரி ஒரு ஹெல்த் மயக்கி இல்ல, ஒரு சாதாரண மயக்கம் இல்லையோ, அது ஷார்ட் அனஸ்தீசியா. அது சும்மா நித்திர மாதிரி நித்திரையா போயிடும், நடக்கிறதும் தெரியா போட்டு அப்படி ஒரு ஹெல்த் இல்லை. அதுகள் ரூட்டி ஏன்னு சொன்னால் இந்த பெறவு அந்த சிம்டம்ஸ் பெறவை துவங்கினா பேருந்து வார தலையடி பேருக்கு அதை சோதிச்சு போட்டு பிள்ளைகள் ஒன்றும் இல்லை 5 வருஷத்தால வேணும்னு சொன்னா தலையடி முடிஞ்சது. அப்ப அது ஃப்ரீயா தானே இப்ப எல்லா கவர்மெண்ட்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸ்கள் வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வந்தால் கவர்மெண்ட்டுக்கு செலவு பாரதூரமான செலவு. அந்த கேன்சரை ட்ரீட் பண்ணி அதுக்கு பிறகு அதை வச்சு இருக்கிறது மேலம் போகாமல் இருக்கு. மெலாட்டி வழியால குழாயால் வைக்க வேணும், இது வேற வேணும் மெலாட்டி. இன்னொரு 8 10 15 வருஷமா உதறிக்கிறதும் அதை பார்க்கறதும் கவர்மெண்ட் தானே செலவழி. இது வர்ற நேரமே கண்டுபிடிச்சா அது அந்த ட்ரீட்மெண்ட் அந்த செக்மெண்ட் எடுத்துடுதுன்னா இல்லாட்டிக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இல்லாமல் பண்ணு. இல்ல அது தனியா கேன்சர் நல்லா இல்ல தனியா கேன்சர் அதுகளுக்கா இல்ல அது குடல சரியாக இருக்குதுன்னு பாக்குறதுக்கா? சரியா இருக்கிறதுக்கு நீங்க சோதரியா இருக்குங்கப்ப சரியா தானே இருக்கு. சோதரியா இருக்கிற ஆக்களை செய்யற சோதரியா இருக்கிறாலும் வயதுக்கு கேன்சர் வயது தானே, எல்லா புற்றுநோய் வரக்கூடிய வயது. அப்ப இப்ப நாங்கள் சொல்றோன்னு சொன்னா இப்ப கெட்ட பைய பேர இல்லாட்டிக்கு நாங்க பேக்ஸ்மிய செய்யறது தானே. இப்ப கெட்ட பை வாசல்ல சொல்லிக்கிறதுக்கு ஒரு வயதுக்கு, ஏன்னா அது பெண்களுக்கு கூடிய இது வர்றதுக்கு ஒரு
இடம் இருக்கான்னு அப்படியே சோதிக்கும். குடல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா வரும் குடல்ல இருக்கிற கேன்சர், சிறு உடல் பெருங்குடல்ல வரும். அப்ப 2 பேருக்கும் அது டெஸ்ட் பண்ணி பேருங்கோண்டு சோதிக்கணும். ஒரு காட்சி வச்சு அப்ப இந்த 5 வருஷத்துக்கு பிறகு சில சில சிம்டம்ஸ், இப்ப பாலிபோசிஸ், டைவர்டிகுலோசிஸ் சொல்லி சிலதெல்லாம் சின்ன சின்ன பை மாதிரி சில இடங்கள்ல குடல்ல ஒரு 22 அடின்னா ஒரு அடியில சில வித்தியாசம் இருந்தால் அந்த ஆக்களை திருப்பி வேணுங்கோ, 1 வருஷத்தால 2 வருஷத்தால திருப்பி நாங்க பார்க்கணும்னு சொல்லிடலாம். அப்ப ஒரு முறை பார்த்துட்டு எல்லாம் குடல் முழுக்க நார்மலா ஹெல்த்தியா இருந்தா 5 வருஷம் ஒன்றும் இல்லாத பிறகு வேணுங்கோண்டு அனுப்பிடணும். அப்ப அதை பார்த்து அதுல ஒரு வித்தியாசம் இருந்தா தான் திருப்பி கூப்பிடுறோம். அந்த நேரம் இல்ல, அது ட்ரீட்மெண்ட் இருக்கணும் இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம், ஒரு சின்ன புண், சில சைன்ஸ் இருக்காங்க சொல்றது பாலிப்ஸ் இருக்கு, அதாவது ஒரு சின்ன முளையல் விரட்டும். சில பேருக்கு டைவர்டிகுலைட்டிஸ் சொல்லி வயிற்றால அடிக்கிறதும் வயிற்றுக்கு நோகிறதும், உள்ளுக்குள்ள சின்ன சின்ன விரல் மாதிரி பையல் மாதிரி விரலை போட்டு ஓட்ட வைக்கிறோம், சின்ன 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 பையல் மாதிரி சுருக்கி 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 வந்தோடும். அதுக்குள்ள உணவுகள் நின்று கிருமிகள் நின்று வெட்டங்களை துவங்குறோம். அதுல புற்றுநோய் வர்றதுக்கு இடம் உண்டு. அப்ப சோதிச்சு பார்த்து அதுல பயாப்சி என்னத்தையும் பார்த்துட்டு வித்தியாசம்னு சொன்னா கேன்சர் இல்ல, அந்த கிழங்கள்ல வளர்த்தியில வித்தியாசம் காட்டும், இனிமேல் கவனமா இருக்கணும்னு சொல்லி. அப்ப ட்ரீட்மெண்ட் இல்ல, பயாப்சி பார்த்துட்டு நோ வி ஆர் கோயிங் டு வாட்ச் யூ. அப்ப இன்னொரு 2 வருஷம் தாழ 6 மாசம் தாழ பார்த்து അതിന്റെ இந்த கிழத்தின் வித்தியாசத்தை பார்த்து அதுல ஏது அது நார்மலா இருக்கோ எல்லாத்துக்கும் அது கேன்சரா வரத்துறோங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் காட்டுதோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லணும் திருப்பி வேறங்கோ, நாங்க திருப்பி பார்க்கணும்னு சொல்லி. அதோட இப்ப அல்ட்ராசவுண்டோட பெட் ஸ்கேன்ஸ், இந்த ஸ்கேன்ஸ் இப்ப எம்ஆர்ஐ மாதிரி இந்த ஸ்கேன்ஸ்லயும் எவ்வளவு திருத்தம் வந்திருக்கு. இப்ப டிஷ்யூஸ் ஒவ்வொரு டிஷ்யூவையும் சோதிக்கிறதுக்கு வந்துருக்கு. அப்ப இன்னும் கொஞ்ச நாளால டியூபை போட்டு பார்க்காமல் ஸ்கேன்லயே பார்த்துட்டு சொல்லி வேற வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அதில் மாற்றங்கள் வந்தோன்று இருக்கு. ஆனா இப்பத்தையில இதுதான் சரின்னு சொன்னா அதை செய்யணும். ஆனா செய்யறது நெல்லா. நாங்கள் ஏன் மாற்றம்னு சொல்றோம்? சும்மா வாரம் உண்மை சும்மா வந்தாலும் வேணாம் இல்ல, அது இது கரிச்சல். இப்ப நாளைக்கு இப்ப அது ஒன்று உங்களோட இதே மாதிரி இப்ப கொலஸ்ட்ரால் மாதிரி உங்களோட குடும்பங்கள்ல வேற யாருக்கும் கேன்சர் இருந்தா கட்டாயம் செய்யும். அந்த குடும்பங்கள்ல வேற இந்த கேன்சர் குடல் கூட கேன்சர் மாத்திரம் இல்ல, வேற எங்கேயும் கேன்சர் இருந்து ரத்தம் வந்திருந்தால் ஒரு செய்யறது நல்லா. மிக்க நன்றி டாக்டர், உங்களோட அருமையான கருத்துக்கு நன்றி. வணக்கம் ஈசன் அண்ணா. வணக்கம். வணக்கம் வாணியக்கா, வணக்கம் நேயர்கள். மிக அருமையாக வைத்திய விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஒவ்வொரு ஜிபியும் ஜெனரல் பிராக்டிஷனரை ரெஃபர் பண்ணுவாங்க ஸ்பெஷலிஸ்டுக்கு. நாங்கள் இப்போ கன்சல்டனோட கதைச்சு கொண்டிருக்கிறோம். பின்ன நாங்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர். ஆனால் உங்களிடம் நாங்கள் அடிமட்ட வைத்திய முறைகளையோ மற்ற இதுகளையோ கேட்டு நான் நேரத்தை வீணாக்கவில்லை. நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட், ஹை லெவல் டாக்டர். நீங்கள் எளிமையாக எங்களுடன் மிகவும் இலகுவான விளக்கங்களை தருகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு தந்து விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த தலைப்புக்கு அப்பால் போக விரும்பவில்லை. விளக்கமாக நீங்க இந்த கொலஸ்ட்ரால் என்ற தலையங்கத்துக்கு கீழே, கொழுப்பு என்ற தலையங்கத்துக்கு கீழே அந்த கொழுப்பு என்ன விதத்துல எங்களோட உடல்ல நடக்குது, தொழிற்படுகிறது, முதல்ல குழாய்கள், இரத்த குழாய்கள், அனட்டமி சிஸ்டத்தை சொன்னீங்கள். ஒவ்வொரு குழாயும் நீங்கள் எலக்ட்ரிக் வயரை உதாரணம் காட்டி மயோலின்னு காட்டி விளங்கப்படுத்தினீர்கள், மிகவும் விளங்கக்கூடிய ஒரு முறையில். எனவே அந்த ரப்பர், அந்த குழாயில் உள்ளுக்குள்ளால மெட்டல் வயர் போகும், மேல ரப்பர் கவர் பண்ணிருக்கும். அது மாதிரியான கவர் அமைப்பில் தான் எங்கட கொலஸ்ட்ரால் நோய்களையும் பிரச்சனைகளையும் தருகின்றது என்ற அனட்டமி முறையில, அமைப்பு முறையில கூறினீர்கள். மற்றது பிசியோலஜிக்கல் முறையில மிகவும் விளக்கமாக, பிசியோலஜிக்கல்
இயக்க முறையில நீங்கள் கூறினீர்கள், இயக்க அமைப்பின் மூலம் நீங்கள் கூறினீர்கள், விரல் அமைப்பை கொண்டு கூறினீர்கள், HDL, LDL, ட்ரைசைக்ளின், அடுத்து டோட்டல் கொலஸ்ட்ரால். மிகவும் விளக்கமாக கூறினீர்கள். 50, 100, 150, 200. அது ஒவ்வொன்றையும் விளக்கமாக கூறினீர்கள். விளங்கிக் கொண்டால் அதில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றுதான் நான் நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் லைஃப் ஸ்டைல் எல்லாத்திலையும் ஈடுபடுகிறது. நாங்கள் அந்த லைஃப் ஸ்டைல்ல உணவையும் பழக்க வழக்கங்களையும் கவனித்து கொண்டு அதன் தாக்கங்களை சிறிது குறைக்கலாம், சிறிதென்ன பெரிது குறைக்கலாம் என்ற உங்கள் விளக்கமும் உங்கள் அட்வைஸும் மிகவும் பிரயோசனமானது. எனவே உங்கள் இன்றைய நிகழ்வில் மிகவும் விளக்கமாக இந்த தலையங்கத்துக்கு கீழ், கொலஸ்ட்ரால் என்ற தலையங்கத்துக்கு கீழ் நீங்கள் வைத்திய முறையையும் இயக்கங்களும் மருந்துகளின் வகைகளையும் மருந்து எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதையும் விளக்கமாக கூறினீர்கள். எனக்கு ஒரு கேள்வி, அது பொதுவான கேள்வியாகவும் இருக்கலாம், எனக்கு விளக்கம் தருவதாகவும் இருக்கலாம். இந்த வெயின், இந்த இரத்த குழாய்கள் அமைப்பில் இந்த வெரிகோஸ் என்னும் அந்த பிரச்சினை எதனால் ஏற்படுகின்றது? இந்த எங்கள் இன்றைய தலையங்கத்துக்குள் அமைகின்றதா, அல்லது இது விசேஷமான இதோ, அல்லது அதை வேறொரு தலையங்கமாக வைத்து வேறொரு நாளில் அதை நீங்கள் விளங்கப்படுத்துங்கள். இது இன்றைய நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அதை கேட்டு முடிக்கிறேன். உங்கள் நிகழ்வுக்கு வாழ்த்துக்களும் மிக 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 நன்றியும் கூறி விடைபெறை ராணி அக்கா. சரி, நீங்க கேட்டது சரி, நான் அதை சொல்றேன். வெரிகோஸ் வெயின்ஸ் அது நாளங்களோட வாரது, கொலஸ்ட்ராலோட இல்லை. அதை தேவைன்னா அடுத்த முறைக்கு நான் அதை தலைப்பாங்க எடுத்து நான் அதை பற்றி சொல்றேன். வெரிகோஸ் வெயின்ஸ் என்னதான வருது, அதால ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி சரி பண்ணலாம் சொல்லி. அதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் எவ்வளவோ தூரம் நாடியலோட சேர்ந்ததுதான் கொலஸ்ட்ரால். நாளங்கள் தொய்ய தோங்கிறது, அந்த வெல்வ்ஸ் குறைஞ்சு தெத்தோட்டம் ஸ்டெக்னேட் பண்ணி எங்க நிக்க தோங்கத்தான் சுருண்டு சுருண்டு வெரிகோஸ் வெயின்ஸ் வாரம். அதால வார விளைவுகள் வேற, அத வார காரணங்களும் வேற. கொலஸ்ட்ராலால வாரது ஆர்டீரியல். அப்ப ஆர்டரிக்குள்ளதான் கொலஸ்ட்ரால் போய்க்குள்ள இந்த எல்டிஎல் எல்லாத்தையும் பூத்து விடுறது, எல்லா கொலஸ்ட்ரால் இந்த ஃபேட்டையும் கொண்டு போய் டிபாசிட் பண்ணி ஆர்டரிஸை பழுதாக்கி விடுறது. அது லோ டிஃபான். அப்போ உங்களோட நீங்க கேட்ட கேள்விக்கு முழுதும் பதிலத்தை வேண்டாம், அடுத்த முறை டாப்பிக்காக அடுத்து வெரிகோஸ் வெயின்ஸ் பற்றி நான் சொல்றேன். நன்றி நன்றி. அது உங்களையும் வாணியக்காவும் என்ன தலையங்கமோ என்ன விடயம் என்பதை அதை நீங்கள் யோசித்து வேறொரு விடயம் என்றாலும் பரவாயில்லை. நன்றி. இது இது சுருக்கமான விளக்கங்களை விளக்கம் சுருக்க தந்தீர்கள். அது முறை. கொலஸ்ட்ரால் நாடியில வருவதாகவும் ஆற்றிலையும், இது நாளங்கள் வெயின்ல வர பிரச்சனையும் கொண்டபடியால் அந்த நாளத்திற்குள் ஊடாக போகும் கொலஸ்ட்ரால் இதுக்கு வராது. அதாவது நாடி டிபாசிட் பண்றதுக்கு இதுல இல்ல, நம்ம ரத்த ஓட்டம் கொலஸ்ட்ரால் இதுல டிபாசிட் பண்ணது இந்த வெயின்ஸ் தின் ஆர்டரிஸ்ல ரத்த உடம்பு ரத்தத்தை கொண்டு போகுது, ஆக்சிஜனை கொண்டு. அப்ப கொண்டு போற எல்லாத்தையும் குறைச்சு விட்டா அப்ப அதால வர விளைவுகள் தான் நாங்கள் ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ கிட்னி ப்ராப்ளம்ஸோ எல்லாம் பாருது. ரத்தம் இல்லாமல் போறதா குறையப்பட இங்க நிக்குது ரத்தம், ஆனா ஆக்சிஜன் குறைவு. ஆனா பூல் பண்ணி விளங்கு தேங்கி நிக்குது ரத்தம். இதால அதுலதான் வெரிகோஸ் வெயின்ஸ் வாரது. அதால வர விளைவுகள் வேறு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். நன்றி. வணக்கம் டாக்டர் ராஜினி அல்போன்ஸ். ஓகே, சொல்லுங்க. வெளியில அதிகமா புதன்கிழமையில இப்படி கடையில கதலக்குது வாரோட போறபடியா சில நேரம் மறுபடியும்
தான் கேட்கறேன். இதுவும் கடைசி தான் கொஞ்சம் வந்து கேட்டேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர். இப்போ நான் வந்து வேற வேற டேப்லெட்டுகள் கூட பாவிக்கிறபடியா பார்த்தேன் கூடி போச்சுன்னு சொல்லி போட்டு கொலஸ்ட்ரால் டேப்லெட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாமா? அது கூட டாக்டர்கிட்ட கேட்கணும். ஏன்னா தெரியாது கூட கொலஸ்ட்ரால் என்ன மாதிரியான தந்ததுன்னு சொல்லி அதை நாங்களே அட்வைஸ் பண்ணல. அது என்ன உங்களோட டாக்டர் தானே உங்களுக்கு சொல்லலாம் அதை பற்றி. கொண்டு விட்டு ஒரு நாள் கேட்டேன். கூடினது குறைஞ்சது சிலரும் வேற மெட்ட மருந்தெல்லாம் குறைஞ்சி தரலாம். 10 மில்லிகிராம் தான் தரது. அது காரியம் இல்லை. மில்லிகிராம்ஸ் உங்களோட அளவுக்கு தான் தெரியணும். அதை நாங்க கொண்ட விட்ட ஒரு நாளைக்கு கொடுக்கல 5 மில்லிகிராம்ஸ் அல்ல வருது. ஆனபடியா அது நாங்க கொஞ்ச நாள் தான் டாக்டர். இப்பதான் ஒரு 2 கிழமைக்கு தான் இப்படி செய்து பார்த்தேன். அந்த எனக்கு ஜூரின் பிளாஸ்டிங் சொன்னுங்கன்னு சொல்லி அதுக்கு டேப்லெட் பாவச்சு கொண்டுதான். அப்புறம் இப்போ போக திருப்பி ஆன்டிபயோட்டிக்கும் அந்த இன்னொரு டேப்லெட்டும் தந்திருக்கேன். அப்போ நிறைய டேப்லெட்டுகள் பாவிக்கிறபடியா அப்படி நான் செய்து பார்த்தேன். இனி திங்கக்கிழமை டாக்டர்கிட்ட போனா தானே என்ன பக்கத்துல கேளுங்கோ. என்ன இது இது உங்களோட சிலக்கடு போட வாரதல் வந்து டெம்பரரி தானே தெரியும். நம்ம கொலஸ்ட்ரால் கனகாலம் எடுத்துட்டு வருவீங்க. அப்ப அதை எடுத்துக்கோ. இது இப்ப மட்டும் அப்ப அதெல்லாம் பார்க்க அவர்கிட்ட கேட்டு எந்த குளிசையில நீங்கள் குறைக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு விருப்பமாக குறைக்காமல் அவையிட்டே கேட்டு பாருங்க. வேண்டாம் உங்களோட கொலஸ்ட்ரால் ஹையா இருந்தா வேற ஹெச்சனல் வேற. ஏண்டா இப்ப கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரைக்கல நீங்க கொலஸ்ட்ரால குறைக்கிறது நட்டப்படுவீங்களோடய லாபமாயிராது. ஆனபடியால் அவர் டாக்டர் அது நான் அங்களும் அட்வைஸ் பண்ணிடாது. டோசேஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது உங்களோட ஜிபி தான் சொல்லலாம். எனக்கு வார 25ஆம் தேதி அந்த இடக்கண் ஆபரேஷன் வந்து அது எனக்கு துப்பளவுக்கு தெரியாம போயிட்டுது. ஒரு எழுத்துக்கள் ஒன்றுமே தெரியாம இருக்கு. இப்ப கண்ணால புறதான் இப்ப வந்திருக்கேன். 1 மாதத்துக்கு புறதான் இப்படி செய்யணும்னு சொல்லி அது லென்ஸ் போடணும்னு சொல்லி அப்ப லென்ஸ் வந்தா மெட்ட கண்ணுன்னு சொன்னா அப்ப இந்த அடுத்த ஏப்ரலுக்கு மெட்ட கண் 23ஆம் தேதி. இது லென்ஸ் போடுறது அது 100க்கு 100 பார்வை வரும். கரைச்சல் ஒன்றும் இல்லாட்டி 100க்கு 100 வீதம் பார்வை வருது. உங்களுக்கு இப்போ குமரியா இருக்கிற நேரம் இந்த வேற மாதிரி வேணும். இல்ல என்ன இது சரியான கஷ்டம் டாக்டர். இப்ப இந்த கடைகளுக்கெல்லாம் போனா எனக்கு உண்மையிலேயே அந்த என்ன விலையன்று கூடி தெரியாம இருக்கு. ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ணார பார்க்க ஒரு மனுஷன் இருக்குது என்ன ஆபரேஷன் தான் பெஸ்ட் ஒன். நாங்க சொல்றது கடவுள்கிட்ட மண்டாடும் கட்ராக்ட் வெத்தம் தாவான்னு சொன்னா அது 100க்கு 100 வீதம் ஒரு கரைச்சல். வேற வெத்தங்கள் இல்லாத தெரியாம போகுமா அப்படி? ஓ என்ற முன்னுக்கு வில்ல கிளாஸ் அவ்வளவுக்கு டிரான்ஸ்பேரா இருந்து லைட் விழுகிறது. அது சரியா அவிச்ச முட்டை மாதிரி வந்துடும். அப்ப அவிச்ச முட்டைக்கால என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அதை எடுத்து விட்டா தெரியும். திருப்பி அதை போட்டு அந்த திருப்பி அந்த வில்லைய கண்ணாடி பளிங்கு மாதிரி போடுவோம் நம்மளுக்கு. அப்ப தெரியும். நான் நினைக்கிறேன் இப்ப ஆபரேஷன் செய்யக்கே அது பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் அது என்ன மைக்ரேனே சும்மா கழிச்சு செய்யறா. ட்ராப்ஸ் போட்டு ட்ரைக் பண்ணி போட்டு செய்து போட்டு 15 நிமிஷம் ஓடுன்னு நினைச்சு விடுவேன். சரி முடிச்சு. நன்றி டாக்டர். நான் பிறகுதான் உங்களோட கொலஸ்ட்ராலை பற்றி அதெல்லாம் பற்றி கேட்கணும். இனி மறுபடியும் வரப்பில் தான் என்னென்னா பிந்தி போயிட்டு எந்த கிழமை இருந்தாலும் அடுத்த கிழமை கொஞ்சம் நேரம் தான் எங்களுக்கு. அந்தபடியாக உங்களை இது அடுத்த இன்னொரு முறை கேட்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர். நான் இந்த கண்ணை பற்றி தான் திருப்பி எனக்கு அதை கேட்கணும் போல இடந்தது. பயப்பட தேவையில்லை. என்றாவது லோக்கல் ட்ராப்ஸ் போட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறீங்க உரைக்க பண்ணி போட்டு செய்யணும். எல்லாம் பண்ணி இந்த பாவே விரிச்சு போட்டு செய்து போட்டு ஒரு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் 2 hours இருந்தீங்க. நான் முன்பின சென்ற டயபெட்டிக் ஆக்களுக்கு தாங்க அப்படி வருமே. நாங்க எனக்கு இல்ல தானே என்றுதான் ஜங்கராசியா வயது முதல் வர்றது தலை நிறைக்கிற மாதிரி அது நிறைக்கிறது. டயபெட்டிக் அவ்வளவுதான் வித்தியாசம். வணக்கம். இரவான நேரம். நன்றி டாக்டர். உங்களோட விளக்கங்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி வாணியர்களுக்கு நன்றி. வணக்கம். விடைபெற்றுக் கொள்வோம் டாக்டர். மிக சிறப்பு. மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததுக்கு முறை அந்த வெரிகோஸ் பற்றி பேசிக்கொள்வோம். மிக்க நன்றி டாக்டர். அடுத்த முறைக்கு வெரிகோஸ் வெயின்ஸை பற்றி சொல்றோம். நன்றி. வேற என்ன இல்லாட்டிக்கு ரைட். ஓகே சரியா. ஓகே நன்றி. உங்கள் எல்லோருக்கும் பாய்ந்த எல்லோருக்கும் நன்றி. வாணி உங்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றி. குட் நைட் டாக்டர். குட் நைட். தேங்க்யூ. ஸ்டீபன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி. வணக்கம் டாக்டர்.